நெடுந்தூர பயணம் ஒன்றில் பெருமழையாய் துணை வந்த இந்த படத்தின் தயாரிப்பாளர் திரு ஹரி பாஸ்கர் அவர்களை பேச அழைக்கிறோம். நண்பர்கள், thank you for coming. ஃபர்ஸ்ட் டைம் பயங்கர பயமாக இருக்குது. உள்ளுக்குள்ளே கடகடகடகாந்து ஸ்கூலில் ஏதாவது பேச கூப்பிட்டாலே ஓடி போயிடுவோம். பட் இட் இஸ் ரியலி சர்ப்ரைசிங். இவ்வளோ பெரிய ஸ்டேஜ், இவ்வளோ பெரிய கேமரா முன்னாடி நின்று பேசுறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த படம் ஒரு பெண்களை பற்றிய ஒரு படம். எல்லா மக்களும் விரும்பி பார்ப்பீங்க. இந்த படம் ஸ்டோரி கேட்டவொன்னே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, ரொம்ப டச்சிங்காக இருந்தது. டைரக்டர் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணியிருக்காரு இந்த படத்தில். எக்ஸ்ட்ரா எதுவுமே ஷூட் பண்ணல. என்ன சொன்னமோ அதை மட்டும் கரெக்டாக எடுத்தார், அதை அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணார். படம் நீங்கள் பார்க்கும்போது புரியும். ஃபேண்டாஸ்டிக்காக பண்ணியிருக்காரு ஒர்க்கு. அதுக்கப்புறம் யுகபாதி சாரை பற்றி சொல்லி ஆகணும். அவரோட லிரிக்ஸ் எல்லாம் வந்து அவ்வளோ கிளாசிக்காக இருக்கும். ப்ளஸ் டைலாக்ஸு, ஒவ்வொரு டைலாகும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். பார்த்துட்டு நீங்களே சொல்லுவீங்க. மற்றபடி ஐ தேங்க் எவ்ரிபடி. இங்கே வந்திருக்க அனைத்து நண்பர்களுக்கும் சிறப்பு விருந்தினர்களும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். கதை பேசும் பல படங்களில் ஜென்டில் உமன் கதை வேறு களம் வேறு மாறி கதை என்று சொல்லலாம். இந்த படத்தில் நட்புடன் கைகோர்த்த ஒன் டிராப் ஓஷன் பிக்சர்ஸ் திரு லியோ அவர்களை பேச அழைக்கிறோம். அழைப்பு ஏற்று வந்திருக்கும் அனைத்து ஊடக மற்றும் பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். ஆண்மை என்ற சொல்லை ஒழிக்காமல் பெண்களுக்கு என்றும் விடுதலை கிடையாது. மதம் என்ற சொல்லை ஒழிக்காமல் மக்களுக்கு என்றும் விடுதலை கிடையாது. இந்த மேற்கோளை காட்டி என்னுடைய வணக்கம் மற்றும் நன்றி உரையை ஆரம்பிக்கிறேன். வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். அண்ணன் ஞானவேல் ராஜ் அவர்களுக்கும், லெனின் பாரதி அவர்களுக்கும் மற்றும் அனைவரும் ராஜமுருகன் சார் அவர்களுக்கும் அனைவருக்கும், யுகபாரதியன் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். என்னை பெற்ற தாய் தந்தை நண்பர்கள் மற்றும் இந்த துறையில் என்னோடு சக காலத்தில் பயணிக்கும் என்றும் அரவணைக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம். ஜென்டில்வுமன் படத்தை பொறுத்த வரைக்கும் முதல்ல இந்த கதையை ஜோஷுவா என்கிட்ட ஷேர் பண்ணும்போது, இந்த கதையில் ஒரு நல்ல ஒரு இன்டென்ஸான ஒரு கான்செப்ட் இருக்குது, ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குது. ஆஸ் அ ஃபெல்லோ கிரியேட்டர், ஒரு ஸ்கிரிப்ட் கன்சல்டன்ட் அண்ட் ரைட்டர் அண்ட் ஒரு இயக்குனராக ஒரு பயணத்தை நோக்கி பயணித்து கொண்டிருக்கும் போது சக ஒரு கலைஞனையும் ஆதரிக்க வேண்டும் என்ற ஒரு நட்புணர்வோடு ஜோஷுவா கதை சொல்லும்போது, இந்த கதை கண்டிப்பாக நம்ம திரையில பார்த்து இந்த சமூகம் வந்து நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி அவரோட ஒரு டச்சில் அழகாக இருந்தது. அந்த கதையை வந்து உடனே ஹரிபாஸ்கர் சார் சொல்லும்போது, ஒரு நல்ல மனிதர், நல்ல பண்பாளர், ஒரு ட்ரூ சினிமா எப்பவுமே ஆதரிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு சினிமா லவர், போத் ஹரி சார் அண்ட் கோமலா மேம் ரெண்டு பேருமே இந்த கதையை முதல்ல சொன்ன உடனே கொஞ்சம் கூட யோசிக்கல. உடனே நாளைக்கு அவர் வர சொல்லுங்கள், பேசிடலான்னு சொல்லிட்டு ஜோஷோ வர சொன்னாங்க. ஜோஷோ கதை நரேட் பண்ணார், அருமையாக சொன்னார். வந்திருந்த பெண்ணியம் பேசக்கூடிய பல படங்கள் நம்ம பார்த்துருப்போம். அந்த படங்களில் ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும், ஒரு யூனிக்கான ஸ்ட்ரக்சர் இல்லாமல் ஒரு டிப்பிக்கல் ஃபார்முலா இருக்கும். பட் அந்த ஃபார்முலாலாம் உடைச்சி எரிஞ்சிட்டு இதை வந்து ஒரு ஆஸ்தட்டிக்கலி எந்த அளவுக்கு எல்லா கிராஃப்டையும் ஹேண்டில் பண்ணி எல்லாத்தையும் அழகாக கொடுக்க முடியும் அப்படின்றத வந்து ஜோஷோ ஒர்க் பண்ணும்போது நிறைய பார்த்துருக்கேன். ஆக்சுவலாக ஆன் த செட் ஆஸ் வெல் அஸ் ஆஃப்டர் த ஒர்க். இட் வாஸ் ரியலி அமேசிங் டு வாட்ச் ஹிம் ஒர்க்கிங் அண்ட் மேக்கிங் த ஃபிலிம். So I thank him for giving us a beautiful film and a wonderful film, and is going forward, he's going to give excellent movies going further. And then இந்த படத்தை தயாரிக்கிறதுக்கு உடனே ஒத்துக்கிட்ட ஹரிபாஸ்கர் அண்ணனுக்கும் கோமலம் அண்ணனுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி என்றைக்குமே. ஸோ இதில் இந்த படத்தில் நிறைய எல்லா படத்துலையும் நம்ம ஃபேஸ் பண்ணுற மாதிரி நிறைய பிரச்சனைகள், வலி எல்லாமே இருந்திருக்கலாம். அதை தாண்டி எல்லாம் வந்திருப்போம் நம்ம இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்களுக்கு. ஸோ அப்படி என்ன இருந்துச்சுன்னா ஐம் சாரி ஃபார் தேட். என்னால் நடந்துச்சுன்னா ஐம் சாரி ஃபார் தேட். ஸோ அப்புறம் அதுக்கப்புறம் வந்தோம்னா இதில் நடிச்சிருக்க முதன்மையான கதாபாத்திரங்கள் லிஜோ மேம், லாஸ்லியா அண்ட் ஹரிகிருஷ்ணன் பிரதர். கங்க்ராட்ஸ் மேம், லிஜோ மேம். இந்த வருஷம் ஐ திங்க் உங்களுக்கு வந்து இது 4th ஃபிலிம், ஐ கெஸ். இந்த 2025 4th ஃபிலிம் அண்ட் இன்னும் ஒரு 3 படம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ 2025 உங்களுக்கு 7 படம் ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் மை பெஸ்ட் விஷஸ்.
ஸோ ஷீ இஸ் அ ஒண்டர்ஃபுல் பெர்ஃபார்மர். ஸ்பாட்லேயும் பார்த்துருக்கோம், ப்ளஸ் ஆன் ஸ்க்ரீன்லையும் பார்த்தோம், எக்ஸலண்ட். அண்ட் நம்ம ஜெய்பீமில் பார்த்துருக்கோம். அதை அந்த பெர்ஃபார்மன்ஸை பார்த்து வேந்தவங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஜென்டில்வுமன் வந்து ஒரு கம்ப்ளீட்லி யூனிக்கான ஒரு சட்டிலான ஒரு ஸ்டார்டிங் கொடுத்ததுக்கப்புறம் அவங்களோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்க்கும்போது அமேசிங்காக இருக்கும். அதுக்கப்புறம் லாஸ்ட்லே மேம், I never seen a performance like this earlier. She proved that when she get a good character arc and the character and the proper character writing irunchina adala vandu she can do an amazing job அப்படின்றத நான் பார்த்தேன், especially climax la. And the face off between the character like பூர்ணி லிஜோவன் பண்ணியிருக்காங்க, ஆனா கேரக்டர் லாஸ்ட்லேயே பண்ணியிருக்காங்க. அவங்க ரெண்டு பேரோட ஃபேஸ் ஆஃப்ல வந்து மீன்ஸ் மீட்டிங் இருக்கும்போது எக்ஸலண்ட் டைலாக்ஸ். அதெல்லாம் வந்து நீங்கள் இந்த செஞ்சுரியில் இந்த மாதிரி டைலாக்ஸ் வந்து இந்த அழகான ஒரு கதையில் உங்களால் கொடுக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு யுகபாரதி எனக்கு நன்றி சொல்லணும். ஸோ அந்த கிளைமேக்ஸில் ஒரு சீன் நிஜமாலே அந்த ஒரு ரிவிலேஷன் வரும். அந்த ரிவிலேஷன் சீனில் லாஸ்ட்லேயே அவங்களோட ஆக்டிங் அண்ட் நிஜமும் அவங்களோட ரெசிபிகேஷன் அமேசிங்காக இருந்தது. அதை நான் எத்தனை தடவை பார்த்தேன் எனக்கு தெரியாது. ஃப்ரம் ரா எடிட்டிங்லேருந்து ஃபைனல் வெர்ஷன் வரைக்கும் இதுலேயும் பார்த்துருக்கேன். சூப்பர் மேம், ரியலி டன் எக்ஸலண்ட் ஜாப். அண்ட் லிஜோ மேம் சொல்லவே தேவையில்லை. அவங்க ஒரு சீன்லலாம் வந்து அவங்க அழறதை பார்த்துட்டு அவங்க அழுதுகிட்டே அந்த டைலாக் சொல்லிட்டே இருப்பாங்க. அது நிஜமாலே வந்து அதை எடிட்கட்லேயும் பார்க்கும்போது அமேசிங்காக இருந்தது. ஆக்சுவலாக எக்ஸலன்ட் மேம், தேங்க்யூ ஃபார் கிவிங் அஸ் வண்டர்ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ். அதுக்கப்புறம் டைலாக்ஸ் அண்ட் பாடல் வரிகள் நாங்கள் ஒரு பெரிய ஒரு வரம் அப்படின்னு நினைக்கலாம். அண்ணன் யுகபாரதி அவர்கள் ஜோஷோக்காக இணைந்ததுக்கு, அந்த படத்தில் இணைந்ததற்கு. அவர் ஒரு படத்தில் சந்தானம் சொல்லுவார் இல்லையா, நீங்கள் கேட்குற ஒவ்வொரு கேள்வியும் செருப்பல் அடிச்ச மாதிரி இருந்ததுன்னு சொல்லிட்டு. இல்லை, செருப்பல் அடிக்கல, செருப்பல் தான் அடிச்சிருக்காங்க, அடிச்ச மாதிரி இல்லைன்னு. அந்த மாதிரி இயேசுநாதரை சிலுவில் அறையும் போது, ஆணியை வச்சு அறையும் போது அந்த வலி எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு யாருமே தெரிஞ்சிருக்காது. ஆனால் யுகபாரதி அண்ணன் வந்து அந்த ஆணாதிக்கம்ன்ற ஒரு சாதி கொடுமையை அந்த படத்தில் எந்த அளவுக்கு வந்து இன்னும் சமூகத்தில் அது எனி ரிலீஜியன் ஆர் எனி செக்ஷன் ஆஃப் திஸ் கண்ட்ரி ஆர் திஸ் வேர்ல்ட், அது எந்த மதமாக இருந்தாலும் சரி, எந்த ஜாதியாக இருந்தாலும் சரி, அதில் ஆணாதிக்க சாதின்றது இன்னும் இருக்குது. அது இன்னும் ஆணித்தரமாக வந்து அது வெளியில் காமிச்சுக்கிறோம், எல்லாமே ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறோம். பட் உள்ளுக்குள் எல்லாருக்குமே அந்த ஆண் அப்படின்ற ஒரு வலிமை, பெண் ஒரு பலவீனம் அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாருக்குமே இருக்குது. அதை வந்து அழகான வரிகளில் ஒரு செருப்பால் அடித்த மாதிரி ஆணாதிக்க சாதி உள்ள மக்களுக்கு, அந்த ஆண்களுக்கு கண்டிப்பாக போய் சேர அளவுக்கு அழகாக சொல்லியிருக்காரு. நாட் ஓன்லி இன் டைலாக்ஸ் பட் லிரிக்ஸ்லையும், பாடல் வரிகளிலும் அழகாக சொல்லியிருக்காரு. அதை ஒரு பெண்ணோட வலி எப்படி இருக்கும், எல்லாத்தையும் அவள் தாங்கிட்டு எவ்வளோ காலம் தான் சகிச்சிட்டு இருப்பா. அவள் ஒரு ஸ்டேஜில் ஒரு டிசிஷன் எடுத்தே ஆகணும். அந்த டிசிஷன் ரைட்டாக தப்பான்றது யாருக்கும் சம்மந்தப்பட்ட விஷயம் கிடையாது. அவன் கரெக்டாக பண்ணியிருக்காள் இல்லையா, அதுதான் அந்த பூர்ணின்ற கேரக்டரும் அந்த ஆனன்ற கேரக்டரும் இந்த படத்தில் பண்ணுற ஃபேஸ் ஆஃப் அண்ட் சிச்சுவேஷன். அதுக்கப்புறம் ஹரிகிருஷ்ணன் பிரதர், அவரை பற்றி சொல்லணும் அவசியமே இல்லை. ஏன்னா அவர் எந்த கேரக்டர் கொடுத்தாலும் நான் அவரோட தனித்துவமான ஆக்டிங்கை பார்த்து வேந்திருக்கேன். எந்த ஆர்டிஸ்ட் கூட அந்த சீன் பண்ணாலும் அந்த சீனில் ஹி வில் டாமினேட். அவரோட ஆதிக்கம் இருக்கும். அது நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. தங்கலானில் கூட நிறைய சீனில் பார்த்துருக்கலாம். அதை ஜஸ்ட் கேஷுவலாக அழகாக பண்ணிட்டு போயிட்டே இருப்பார். இந்த படத்தில் நீங்கள் ஒரு யூனிக்கான ஒரு கேரக்டரைசேஷனை பார்க்கலாம். அந்த கண்ணிலேயே வந்து அவர் ஒரு ப்ளே பண்ணியிருப்பார். ஆக்சுவலாக ஃப்ரம் த பிகினிங் சூப்பராக இருக்கும். அந்த நல்லா இருக்கும் ஆக்சுவலாக. அது பிரதர் 2025 இந்த ஃபிலிம்கள் நீங்கள் எல்லாமே நீங்கள் வந்து ப்ரோட்டகானிஸ்ட் நிறைய ரோல் பண்ண போகிறீங்க. You'll do it. All the best for that. And இன்னும் மற்றும் இந்த திரைப்படத்திற்காக உழைத்த அனைத்து கலைஞர்களுக்கும், நேரடியாகவும் மறைமுகமாகவும் ஒத்துழைத்த அனைத்து கலைஞர்களுக்கும், அண்ட் இந்த படத்தை விநியோகம் செய்ய முன் வந்த திரு ஹரி உத்ரா அவர்களுக்கும் மற்றும் பெரியோர்களுக்கும் ஊடகத்தின் நண்பர்களுக்கும் மீண்டும் ஒரு நன்றி கூறிக்கொள்கிறேன். இந்த படத்தை வந்து நீங்கள் தான் மக்களுக்கு சரியான செய்தியோடு கொண்டு போய் சேர்க்கணும். இந்த மாதிரி படம் கண்டிப்பாக ஜெயிக்கணும். ஜெயிச்சா ஹரிபாஸ்கரன் மாதிரி ஒரு நல்ல ஒரு தயாரிப்பாளர் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வந்து மேன்மேலும் நல்ல திரைப்படங்கள் கொடுப்பாருன்னு சொல்லிட்டு நன்றி வேண்டி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம் திருமண வாழ்க்கையில் உள்ளே உள்ள பெண் லிஜோ, திருமண வாழ்க்கைக்கு வெளியே இருக்கும் பெண் லாஸ்லியா. இந்த ரெண்டு பெண்கள் சந்திக்கும் பிரச்சனைகள் எந்த தொய்வுமின்றி படத்தை அழகாக்கிய எடிட்டர் இளையராஜா சேகர் அவர்களை பேச அழைக்கிறோம். Good evening to everyone. Thanks for coming this wonderful event, Gentlewoman ஓட ப்ரெஸ் மீட். இந்த படம் எப்படின்னா ஜோஷுவா வந்து இனிமேல் நீங்கள் ஜோஷுவா யாருன்னு நீங்கள் எல்லாம் தெரிஞ்சுப்பீங்க. ஃபர்ஸ்ட் கங்க்ராட்ஸ். ஜோஷுவா வந்து ரொம்ப நிறைய ஸ்ட்ரகிள்ஸ்க்கு அப்புறம் இந்த படம் இந்த நிலைமைக்கு வந்திருக்கு. கங்க்ராட்ஸ் ஜோஷுவா. அப்புறம் தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி.
ஹரி சார் நான் இன்றைக்கி தான் நேரில் பார்த்தேன். இவ்வளோ நாள் நான் ஃபோனில் தான் கம்யூனிகேட் பண்ணிட்டுருந்தேன், ஃபோனில் தான் எல்லாம் பண்ணிட்டுருந்தேன். நம்ம கேட்டது என்னமோ பக்கா டைமிங்க்கு எல்லாமே ஹெல்ப் பண்ணி ப்ரொடக்ஷன் சைடாக ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. தேங்க்யூ ஹரி சார் அண்ட் ஒன் ட்ராப் ப்ரொடக்ஷன்ஸ். அப்புறம் இந்த படத்தில் நடித்த லிஜோ மேம், லாஸ்லியா, ஹரி ப்ரோ, மூணு பேருமே நீங்கள் படம் பாருங்கள், உங்களுக்கு படம் பேசும். நம்ம பேசுகிறதோட படம் நல்லா பேசணும். கோவிந்த் வசந்தா ப்ரோவோட மியூசிக் வந்து படத்துக்கு பெரிய பிக் சப்போர்ட். அவர் இன்றைக்கி இங்கே வரல, பட் ஆனால் அது ரொம்ப பெரிய சப்போர்ட். கேமராமேன் காத்தவராயன், அவரோட விஷுவல்ஸ் வந்து ஸ்ரீதர் ப்ரோ தான். அவரோட விஷுவல்ஸ் வந்து ரொம்ப நல்லா இம்பேக்ட்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் யுகபாரதி அண்ணனோட டைலாக்ஸ் எல்லாமே ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பார்த்த ட்ரெய்லரில் இருக்க டைலாக்ஸ் தான் படம் ஃபுல் லென்த்துக்கு அப்படி தான் இருக்கும். இந்த படம் இன்னும் நீங்கள் படம் பார்த்ததுக்கப்புறம் இன்னும் பெரிய சப்போர்ட் தருவீங்கன்ற நம்பிக்கை இருக்குது. தேங்க்ஸ் சப்போர்ட்டிங், தேங்க்ஸ். இன்னும் ஃபர்தராக ஃபியூச்சர்லேயும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. அடுத்ததாக நான் பேச அழைக்கிறோம். ஒரு செயல் முடிக்கப்பட வேண்டுமானால் பெண்ணிடம் சொல்லுங்கள் என்கிறார் இங்கிலாந்தின் முதல் பெண் பிரதமர் மார்கரெட் தாட்சர். அப்படி ஒரு சொல்லும் செயலும் ஒன்றாக இருக்கும் பெண்கள் சமூகத்தில் சந்திக்கும் பிரச்சனைகள் என்ன என்பதை படத்தின் பல்வேறு சூழ்நிலைகளை விளக்கி காமிக்கிறது. படத்தின் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்த தாரணி அவர்களை பேச அழைக்கிறோம். ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் எங்கள் டைரக்டர் சாருக்கு தேங்க்யூ சொல்லலான்னு இருக்கேன். பிகாஸ் ஹீ கேவ் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு பி ஹியர் இன் திஸ் ப்ராஜெக்ட். அண்ட் தென் த ப்ரொடியூசர்ஸ் ஹூ ஹேட் த பிலீஃப் இன் மீ. அண்ட் மை கோ-ஆக்டர்ஸ் லாஸ்லியா மேம், லிஜோ மேம், ஹரி சார், அவங்க கூட ஒர்க் பண்ணுறதே ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஆல் இன் ஆல், March 7th எல்லாரும் தியேட்டர் போய் பாருங்கள் ஜென்டில் உமன். ஐம் ஷுர் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு. தேங்க்யூ ஆல் ஒன்ஸ் அகேன். அழகான பகுதிகளை படப்பிடிப்பெடுத்து காட்டிய திரு ஒளிப்பதிவாளர் திரு காத்தவராயன் அவர்களை பேச அழைக்கிறோம். வணக்கம். வந்திருக்க பத்திரிகை மீடியா எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் இருக்க பெரியவங்க எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தோட தயாரிப்பாளர் திருமதி கோமலா ஹரி அவர்களுக்கும் திரு ஹரிபாஸ்கர் அவர்களுக்கும் நன்றி. அவரோட உறுதுணையாக இருந்த திரு தினேஷ் கோ ப்ரொடியூசர் அவர்களுக்கும் நன்றி. இந்த படத்தில் நடித்த நடிகர்கள் 3 பேருமே லாஸ்ட்லியா வந்து நான் இதுக்கு முன்னாடி அவங்களோட படம் பார்த்ததில்ல. ஆனால் லிஜோமல் படமும் ஹரி படமும் நான் பார்த்துருக்கேன். அவங்க நடிப்பாங்கன்னு எனக்கு தெரியும். இவங்க எப்படி நடிப்பாங்கன்னு எனக்கு தெரியல, டவுட்டில் இருந்தேன். வியூ சென்டரில் பார்த்துட்டு அவங்க எப்படி நடிக்கிறாங்கன்னு டைரக்டர் கேட்டால் இது ஓகேவான்னு நான் கேட்பேன். அவன் ஓகேன்னு சொல்லுவான். கடைசி வரைக்கும் எனக்கு தெரியல, டவுட்டாகவே இருந்தது. ஆனால் படம் பார்க்கும்போது தான் தெரிஞ்சு 3 பேருமே ஒரே மாதிரி நடிச்சிருக்காங்க. அது பார்க்கும்போது தான் தெரியுது அவங்க எப்படி இம்ப்ரூவ் ஆகிருக்காங்க. அவன் சொல்லிக் கொடுக்கும்போது எனக்கு தெரியல, அது படத்தில் பார்க்கும்போது தான் தெரியுது. அதனால் 3 பேருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி. ப்ளஸ் வந்து எனக்கு பிடிச்ச 3 டைரக்டர் இங்கே கெஸ்ட்டாக வந்திருக்காங்க. திரு ஞானவேல் சார், ராஜமுருகன் அண்ணன், லெனின் பாரதி சார், 3 பேருக்கு நன்றி. அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தோட இசையமைப்பாளர், எனக்கு 96 படம் பார்த்ததுலேருந்தே இந்த இவரோட மியூசிக் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் இவரோட ஒர்க் பண்ணணுன்னு பார்த்துட்டு இருந்தால் சான்ஸ் கிடைக்கல. இந்த படம் கிடைச்ச உடனே அதே போல் இருக்கும்னு நினச்ச மியூசிக், ஆனால் அதை விட நல்லா போட்டுருந்தார் மியூசிக். அப்புறம் வந்து நம்ம அண்ணன், உதவி இயக்குனர்கள் எல்லாருக்குமே அண்ணன், எனக்கும் அண்ணன் யுகபாரதி அண்ணன். அவரை பார்க்க போகும்போதெல்லாம் ஆஃபீஸில் அன்பாக கூப்பிடுவார், வா தம்பி அப்படின்ட்டு. என்ன இல்லை, எல்லாருமே எந்த டவுட்டும் கேட்கலாம் அவர்கிட்ட, எல்லாத்துக்கும் விளக்கம் கொடுப்பாரு. நன்றி அண்ணன். நீங்கள் வந்து டைலாக்கும் ப்ளஸ் சாங்கும் இந்த படத்தில் எழுதுனதுக்கு. அப்புறம் வந்து நம்ம டைரக்டர், இவன் அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை செய்யும்போது டைரக்டர் மாதிரி வேலை செய்வான். இப்போ டைரக்டராக வேலை செய்யும்போது சாவடிக்க போகிறான்னு நினச்சேன். ஆனால் எந்த டிஸ்டர்பும் பண்ணல. அசிஸ்டண்ட்டாக இருக்கும்போது பண்ணுவான், கேமராமேனை டார்ச்சர் பண்ணுவான், எல்லாருமே டார்ச்சர் கொடுப்பான் ப்ரொடக்ஷனில் எல்லாம். ஆனால் டைரக்டர் ஆனவனா அமைதி ஆகிட்டான். எனக்கே புதுசாக இருந்தது, ஏன் இப்படி அமைதி ஆனான்ட்டு. ஷார்ட்டை சொல்லிவிட்டு வெளியே போயிடுவான். நான் அவன்றதுனால ஃப்ரெண்டுன்றதுனால நான் சொல்கிறேன். ஷார்ட்டை சொல்லிவிட்டு வெளியே போயிடுவான். எல்லாம் ரெடின்னு சொன்னதுக்கப்புறம் தான் உள்ளே வருவான். அதுக்கப்புறம் உள்ளே வந்தோன்னா ஆர்டிஸ்ட்டுக்காக ஃப்ரீ பண்ணுறதுக்காக எல்லோரையும் அமைதியாக இருக்க சொல்லிவிட்டு க்ளீனாக எடுத்தான் படம். ஆச்சரியமாக இருந்தது. நிறைய நான் கற்றுக்கிட்டேன். ஆனால் அவங்ககிட்ட இருந்து சில டவுட்டாக, எனக்கே சில இடத்துல டவுட் இருக்கும், எப்படி இருக்கலாம், கன்ஃபியூஸாக இருப்பேன். அப்போ அவனே வந்து சொல்லுவான், இப்படி வேணும், கிளியராக சொல்லுவான். நல்லா வந்திருக்கு படம், எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். பெரும்பாலான படங்களை வெளியிட்டு உதவி வரும்
உத்தாரா புரொடக்ஷன்ஸ் ஹரி உத்தாரா அவர்களை பேச அழைக்கிறோம். இந்த படத்தை வெளியிட்டு உதவ முன்வந்துள்ளதற்கு நன்றி. பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து எங்களுடைய உத்தரா ப்ரொடக்ஷன் சொல்லிவிடும் எல்லா படத்துக்கும் மிகப்பெரிய ஒரு ஆதரவு கொடுத்துட்டு வந்துட்டுருக்கீங்க. ஜென்டில் உமன் வந்து நான் இது வரைக்கும் நான் பண்ண படங்கள்லேருந்து இது வேறு ஒரு தளம். இந்த படத்துக்கு வந்து இந்த வெளியிடுற வாய்ப்பை எனக்கு முதல்ல ஏற்படுத்தி கொடுத்த ரிஸ்வான் அண்ணனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றி. ரெண்டாவது ஹரி சார் அண்ட் கோமலா மேடம், அப்புறம் நேதாஜி சார். ஸோ இவங்க வந்து என்னென்னா இன்றைக்கி வந்து படங்கள் இந்த மாதிரியான ஒரு படங்களை வந்து கொண்டு போய் சேர்க்கும் போது அதுக்கு எவ்வளோ பெரிய ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கும். அதை வந்து கரெக்டான ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட கொடுக்கணும் அப்படின்றதுல வந்து ரொம்ப சூஸ் பண்ணி அவங்க வந்து நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து ஜோஷ்வா, ஏன்னா ஜோஷ்வா வந்து அவ்வளோ சாதாரணமாக ஒரு கேமராமேன் சார் சொல்ல மாதிரி தான். அவர்கிட்ட வந்து ஒரு விஷயத்த பேசி அவ்வளோ ஈஸியாக அப்ரூவல் எடுக்க முடியாது. ரொம்ப பர்ஃபெக்டாக ஒரு விஷயத்தை கேதர் பண்ணுவார். அந்த மாதிரி ரிலீஸ்க்கும் இந்த படத்துக்காக நிறைய ஒரு ஐடியாஸ் கொடுத்து நிறைய ஒர்க் பண்ணி வச்சுருக்கோம் நானும் அவரும் சேர்ந்து. ஸோ மார்ச் 7 இந்த படம் வந்து திரையரங்கில் வருது. ஸோ உமன்ஸ் டே அப்போது வந்து பெண்களுக்கான ஒரு படமாக வந்து நிச்சயமாக இந்த ஜென்டில் உமன் இருக்கும். இன்னும் இந்த படத்தை பற்றின நிறைய விஷயங்களை வந்து டீம் எல்லாருமே சொல்லுவாங்க. ஸோ உங்களுடைய முழு ஆதரவையும் படம் வந்து மார்ச் 7க்கு முன்னாடி ப்ரெஷ் ஷோ கண்டிப்பாக பண்ணும்போது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்றதுக்கு உங்களுடைய கருத்துக்கள் ரொம்ப அவசியம். ஸோ ரொம்ப நன்றி. இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. சரியான திட்டமிடல் வேண்டும். அப்படி 19 நாட்களில் இயக்குனர் எடுப்பதற்கு திட்டமிட்டு இந்த படத்தை முழுமையாக முடித்து கொடுத்த ப்ரொடக்ஷன் டிசைனர் மற்றும் ஆர்ட் டைரக்டர் அமரன் அவர்களை பேச அழைக்கிறோம். முதற்கண் வணக்கம். நான் ரொம்ப நாளாக ஒரு சில பேரை நம்ம லைஃப்பில் சந்திக்கணும்னு நினைக்கிற 3 மனிதர்களை ஒரே மேடையில் பார்க்குறதுல ரொம்ப பெருமைப்படுறேன். சார் லெனின் பாரதி சார், ராஜமுருகன் சார். ராஜமுருகன் சார் வந்து எனக்கு நான் நிறையா உதவி இயக்குநர்களோட பயணிக்கிறதுனால நான் எல்லாருக்கும் ஒரு புத்தகத்தை பரிந்துரை பண்ணிகிட்டே இருவேன். அதில் அவரோட முக்கியமான புத்தகம் வட்டியும் மோதலும் சொல்லினே இருப்பேன். அது என்ன பண்ணிகிட்டே இருக்குது அப்படின்னு ஒரு உதவி இயக்குனராக ஒருத்தங்க ட்ராவல் பண்ணுறதோ ஒருத்தங்க புத்தகம் படிக்கிறதோ எது அவங்களோட கதை களத்துக்கெல்லாம் உதவுது அப்படின்ற மனிதர்களையும் அவரை இன்றைக்கி நான் இங்கே பார்க்குறேன். அதாவது உலகம் ரொம்ப சின்னதுன்னு நினைக்கிறேன். இந்த யூனிவர்ஸ் ரெஸ்பான்ஸ் யூ. ஸோ தட் வே டுடே மை யூனிவர்ஸ் ஹேட் ரெஸ்பாண்டட் டு மீட் மிஸ்டர் ராஜமுருகன். லெனின் பாரதி சார், மேற்கு தொடர்ச்சி மலை. நான் அப்படி ஒரு பிரமிப்பை பார்த்துட்டு படத்தை பார்த்துட்டு அவரை பார்க்கணுன்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டிருக்கேன். இன்றைக்கி அவரே பார்க்குறேங்க. அங்கே 3 பேரையும் பார்க்குறது. ஜெய்பீம் சார், உங்களுக்கும் என்னுடைய வணக்கம். முதல்ல அதாவது இங்கிலீஷில் ஒரு வேர்டு இருக்குது, த எனிமி ஆஃப் ஆர்ட் இஸ் எனிமி ஆஃப் ஆர்ட் இஸ் ஆப்சன்ஸ் ஆஃப் லிமிட்டேஷன்பாங்க. அதாவது நம்மளுக்கு எல்லாமே கிடச்சி அதை சாத்தியமாக்குறதுங்கிறது ரொம்ப ஈஸி. சிலது நம்மளுக்கு கிடைக்காத பட்சத்தில் அதை சாத்தியமாக்குறது எவ்வளோ பெரிய சவால் அப்படிங்கிறதுக்கான படம் தான் ஜென்டில் உமனாக பார்க்குறேன். இதற்கான முதல் படி எனக்கு இந்த படத்திற்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்ததுக்கான முதல் காரணம் இந்த படத்தோட ஒளிப்பதிவாளர் திரு ஸ்ரீதர்னு எனக்கு தெரிஞ்ச ஸ்ரீதர், இங்கே காத்தவராயன். அவர் வழியாக தான் எனக்கு ஜோஷ்வா பழக்கம். ஒரு சத்தியமான உண்மை, ஜோஷ்வா வந்து எனக்கு பெரிய ஆச்சரியம். நான் நிறைய உதவி இயக்குநர்கள் கதையெல்லாம் நிறையா பேர் பேசியிருக்காங்க, கதை சொல்லியிருக்காங்க. ஆனால் அதை சாத்தியமாக்குறதுன்னு ஒன்று இருக்குல்ல, எனக்கு கிடைக்கிறத வச்சு நான் அதை எப்படி சாத்தியமாக்குறேன் அப்படின்னு அதை எனக்கு சொல்லி கொடுத்த ஒரு உதவி இயக்குனராக நான் பார்த்து இன்னைக்கு இயக்குனராக இருக்கிற ஜோஷ்வா தான். ஐ எம் ஸோ ப்ரவுட் ஆஃப் யூ ஜோஷ்வா டு பி பார்ட் ஆஃப் திஸ் டீம். ஏன்னா நான் சில இடத்துல ஒர்க் பண்ணியிருக்கேன், நிறையா பெரிய ஸ்கேல் ப்ராஜெக்ட்ஸு, பெரிய பட்ஜெட்ஸு எல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். எனக்கு இந்த படத்துக்கான சவால் என்ன பார்த்தேன் அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் லிமிட்டேஷனுக்குள்ளே தான் நான் ஒர்க் பண்ணேன். ஆனால் அந்த லிமிட்டேஷனுக்குள்ளார எனக்கு அது சாத்தியமா அப்படிங்கிற ஒரு பயத்தோடு தான் இந்த ப்ராஜெக்ட்குள்ளே வந்தேன் நான். ஆனால் முடிக்கும்போது ஆல்மோஸ்ட் இந்த சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வந்து 20 இயர்ஸ், அந்த 20 இயர்ஸில் என்ன நான் பேட் பண்ணிக்கணுங்கிற படமாக நான் பார்க்குறது ஜென்டில் உமனை தான் பார்ப்பேன். அதாவது என்ன தட்டி கொடுத்துக்கணும் அப்படின்னு நினைப்பேன்ல, இது இப்படி ஒரு விஷயத்துக்குள்ளார என்னால் இதை சாத்தியமாக்க முடியும் அப்படின்னு, அப்படி ஒரு சாத்தியத்தை எனக்கே கற்றுக் கொடுத்த ஜோஷ்வா தான் இங்கே. அதாவது ஒரு படம் 19 நாளில்
ஒரு படத்தை முடிக்க முடியுமா அப்படின்னு. அதாவது அதான் சொன்னேன், ஃபஸ்ட்டு சொன்னது தான், எனிமி ஆஃப் ஆர்ட் இஸ் தட் ஆப்சன்ஸ் ஆஃப் லிமிட்டேஷன்ஸ். உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்து இதை சாத்தியமாக்கு அப்படிங்கிறத தாண்டி சிலது உங்களோட லிமிட்டேஷனுக்குள்ளே இதை சாத்தியமாக்க முடியும் அப்படின்னா அது என்னங்கிறத நான் அவர்கிட்ட தான் கற்றுக்கிட்டேன். ஏன்னா நான் சினிமாவில் ஒரு விஷயம் பார்த்துட்டே இருக்கேன், சில பேருக்கு எல்லாமே கிடைக்கும், அந்த ரிசோர்ஸ், அதாவது யாருமே எதிர்பார்க்காத ரிசோர்ஸ் எல்லாம் ஒருத்தருக்கு கிடைக்கும். ஆனால் அதை சரியாக பயன்படுத்துகிறாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல, அதில் நிறையா பேர் தோற்றுருவாங்க. அப்படி ஒருத்தனுக்கு கிடைக்கும்ல, ஒருத்தன் போராடுறான், அந்த போராட்டத்தில் வந்து தனக்கு ஒன்று கிடைக்கும்போது நான் இதுதான் எனக்கு லைஃப், இதுதான் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு ஒருத்தன் நிற்கிறான் பாருங்க, அந்த இடத்துல அவன் அந்த ஃபோர்ஸோட ஒர்க் பண்ணுறான்ல, அப்படி நான் பார்த்த ப்ராஜெக்ட் தான் இது. அதாவது ஒரு நாளும் அந்த 19 நாள் நான் எப்படி நினச்சிட்டே இருப்பேன் அப்படின்னா, இந்த 19 நாள் இது சாத்தியமா அப்படின்னு ஒரு சேலஞ்ச் இருக்குல்ல, அந்த 19 நாளில் சாத்தியமாக்கணும். And the whole credit goes for the entire team, everyone, cinematographer, editor, everyone. And இதுக்கெல்லாம் பக்கபலமாக நின்ன ப்ரொடியூசர்ஸ் கோமலா ஹரிபாஸ்கர் சார், everyone. I'm so thankful and definitely I will say I am so proud to be associated with this project. இந்த படத்தில் அதாவது நம்ம லைஃப்பில் நிறையா பண்ணியிருப்போம், பட் ஒரு சிலது மட்டும்தான் உங்களோட ஹார்ட் அண்ட் சோலாக உங்களை டச் பண்ணியிருக்கோம். அப்படி டச் பண்ண சில விஷயங்கள் இந்த ப்ராஜெக்ட்ஸ். எனக்கு இதுக்கு முன்னாடி அனுபவம் என்னென்னா, இதுக்கு முன்னாடி இந்த படம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு படம் பண்ணிட்டு வரேன். அந்த படம் முடிக்கும்போது எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, அவ்வளோ பெரிய கோவம் வந்துச்சு. ஏன்னா நிறைய உதவி இயக்குனர்கள் கதையை கூட வந்து அவங்க ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் வந்து சார் சொல்கிறாங்க படிக்கணும். அது படிக்கும்போது நான் நினைப்பேன், இந்த ஸ்கிரிப்ட்லாம் படமாக வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு நினைப்பேன். ஆனால் வருத்தமும் இருந்துச்சு, இவங்களுக்கான சரியான ப்ரொடியூசர்ஸ் கிடைக்கல, இவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கல. ஒரு சில ப்ராஜெக்ட் நான் ஒர்க் பண்ண ப்ராஜெக்டில் அந்த மாதிரி சில வேஸ்டேஜஸ் எல்லாம் நான் பார்க்கும்போது எனக்கு ஒரு பெரிய கோவம் இருந்துச்சு. ஒருத்தருக்கு இங்கே கிடைக்குது, இன்னொருத்தருக்கு இங்கே கிடைக்கல, ஆனால் கிடைக்காதப்போ அவங்களோட வலி என்னவா இருக்குது அப்படின்னு. டெஃபினெட்லி ஐ வுட் லவ் டு ஒர்க் வித் எனி நியூ டிரெக்டர் வித் இந்த மாதிரி ஜோஷுவா மாதிரி நான் ஃபைட் பண்ணி ஒன்று பண்ணுறேன் அப்படின்னு நிற்கிற எந்த இயக்குனராக இருந்தாலும் the doors for them with Amaran will always be open because he strived for it. அவர் அந்த டிட்டர்மினேஷன் ஜோஷுவா கிட்ட பார்த்தேன். அண்ட் he is so dedicated and definitely இவர் மாதிரி நியூ ஜென்ரேஷன் டிரெக்டர்ஸ்க்கு கண்டிப்பாக ப்ரொடியூசர்ஸ் லைக் ஹரிபாஸ்கர் சார் மாதிரி சில ப்ரொடியூசர்ஸ் கண்டிப்பாக ஒரு பெரிய சப்போர்ட் சிஸ்டம் இருந்தால் இந்த சினிமா இன்னொரு தளத்துக்கு போகும் நான் நம்புகிறேன். கண்டிப்பாக உங்களோட வாழ்த்துக்களோட இந்த படம் பெரிய வெற்றி அடையும் கண்டிப்பாக நம்புகிறேன், அடித்து ப்ராமிஸ் பண்ணுவேன். டெஃபினெட்லி திஸ் வில் கோ பிளேசஸ். அண்ட் இதில் திரு யுகபாரதி சார், அவரையும் நான் ரொம்ப வருஷமாக பார்க்கணுன்னு ஆசைப்பட்டால், பட் இதில் தான் அவர் கூட பயணித்தேன். அவரோட தாட் ப்ராசஸ், அவரோட வே ஆஃப் திங்கிங், அதெல்லாம் இங்கே டயலாக்ஸ் ஆகும், லிரிக்ஸ் ஆகும், அவ்வளோ என்ன சொல்லுவாங்க, ஒரு மாதிரி பியூரிட்டி இன் கன்வேயிங், அந்த கன்விக்ஷனோட கன்வே பண்ணுற அது கண்டிப்பாக யுகபாரதி சார் அவங்க பண்ணியிருக்காங்க. எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அண்ட் தேங்க்ஸ் ஒன்ஸ் அகெயின். மண் மனை பொன் பொருள் சேர்த்து அடித்தட்டு விளிம்பு நிலை மக்களின் வாழ்வியலை பேசிய மேற்கு தொடர்ச்சி மலை படத்தின் இயக்குனர் லெனின் பாரதி அவர்களை பேச அழைக்கிறோம். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். நேற்று நைட்டு தான் யுகபாரதி ஐயா வந்து இந்த ட்ரெய்லரை அனுப்பிட்டு அப்புறம் இந்த நிகழ்வுக்கு வரணும்னு சொன்னார். நேற்று நைட்டு சின்ன ஃபோனில் பார்க்கும்போதே ரொம்ப அவ்வளோ குவாலிட்டியாக இருந்துச்சு அந்த ஒர்க்கு. அதுக்கு பின்னால் உள்ள திட்டமிடல் தெரிஞ்சுது. அப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் வந்து வெளியில் நின்று பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, ஒரு 19 நாளில் இந்த படத்தை எடுத்து முடித்தாங்கன்னு சொல்லிட்டு. நிறைய படங்கள் இந்த மாதிரி குறைவான நாட்களில் எடுப்பாங்க, ஆனால் அதோட போதாமைகள் தெரியும் அதில் நிறைய. அது மேக்கிங் வைஸாக இருக்கட்டும், கண்டென்ட் வைஸாக இருக்கட்டும், பட்ஜெட்டில் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சில அந்த மாதிரி ஒரு விஷயங்களாக இருக்குது. இது வந்து ரொம்ப கச்சிதமாக இருந்துச்சு. அது ஒரு படத்தோட அந்த சொல்ல வந்த செய்தியோட அடர்வு வந்து ரொம்ப அழகாக பிரதிபலித்தது அது. அப்புறம் அந்த தொழில்நுட்பம்,
அந்த போதாமையும் தெரியல. அப்புறம் இப்போ இந்த சாங் பார்க்கும்போது இன்னும் பயங்கர பிரமிப்பாக இருந்துச்சு. அந்த சாங் பார்க்கும்போது வழக்கமாக இங்கே வந்து கோடி கோடியாக கொட்டி ஒரு சாங்லாம் எடுக்கிறாங்க. அதெல்லாம் கூட பார்க்கும்போது நமக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இம்பேக்ட் ஏற்படாது. ஆனால் இந்த பாட்டு பார்க்கும்போது இந்த பாட்டில் வந்து ஒரு அந்த வரிகள் வந்து ஒரு பெரிய வலி நிறைந்த ஓலமாக இருக்குது. ஆனால் அது படமாக்கப்பட்ட விதமாக இருக்கட்டும், இசையாக்கப்பட்ட விதமாக இருக்கட்டும், அது வேற ஒரு வடிவத்தில் இருக்குது. அதுக்கு ஒரு நேர் எதிரான ஒரு வடிவத்தில் இருக்குது. ஆனால் அது எல்லாமே ஒரு மூணும் அந்த காட்சியுமாக இருக்கட்டும், வரிகளாக இருக்கட்டும், அந்த இசை வடிவமாக இருக்கட்டும், அது மூணும் வந்து வேறு வேறு திசைகளில் இருந்து ஆனால் ஒரு புள்ளியை நோக்கி நம்ம நகர்த்துறது வந்து பயங்கர ஒரு 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 கிரியேட்டராக வந்து அது பயங்கர சந்தோஷமாக இருந்துச்சு. அதை பார்க்கும்போது எங்களாலையும் எடுக்க முடியும், எங்கள் தமிழ் சினிமாவில் எடுக்கிறாங்க. ஏன்னா இப்போ சமீப காலங்களாகவே நமக்கு வந்து ஒரு சொல்லாடல் இருக்குது. இந்த ஓடிடிலாம் நிறைய பார்த்துட்டு மலையாள படங்கள் இப்படி இருக்குது அப்படி இருக்குது, நம்ம எடுக்க தெரியல, எடுக்க மாட்டோம், அப்படிலாம் கிடையாது. நம்மக்கிட்ட இருக்க அடர்வும் சரிவும் வந்து வேறு லெவல். அது ரொம்ப சரியான ஆட்கள் கையில் கிடைக்கும்போது தான் அதோட ரிஃப்ளெக்ஷன் நம்ம பார்க்க முடியுது. அப்படி ஒரு பெரும் நம்பிக்கையை வந்து தோழர் ஜோஷ்வா அவர்களையும் அந்த ஒளிப்பதிவாளர் அதில் நடித்த லிஜோஸ், லாசியா எல்லாருக்கும் பார்க்குறேன். அவங்க லிஜோஸை வந்து ஒரு தனியாக பாராட்ட வேண்டியது இருக்குது. அவங்க தேர்ந்தெடுக்கிற கதாபாத்திரங்கள் அவங்க அது ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. ஏன்னா எல்லோரும் எடுக்க தயங்குற கதாபாத்திரங்களை எடுத்து நடிக்கிறது, அதை ஒரு சவாலாக எடுத்துக்கிட்டு நடிக்கிறது, அந்த கதாபாத்திரத்துக்கு நேர்மையாக இருக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப பாராட்டுக்குரியது. மொத்தத்தில் ஒட்டுமொத்த குழுவிற்கு வந்து அப்புறம் வசனம் வந்து யுகபாரதி ஐயான்னு நான் இப்போ தான் பேசும்போது தான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த மாதிரி கதைக்கு வந்து வசனம் வந்து ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். ஏன்னா இப்போ வெறுமனே வந்து நம்ம ஒரு நம்மளுடைய தனிப்பட்ட பார்வையிலையோ இல்லை தனிப்பட்ட ஒரு புரிதலில் மட்டுமே இருந்து இந்த கதைகளுக்கு வசனம் எழுத முடியாது. இது வந்து ஒரு மானுடவியல், ஒரு வரலாற்று பார்வையோடு சேர்ந்த ஒரு இந்த மனித வரலாற்றில் வந்து பெண்கள் வந்து எப்படியெல்லாம் வந்து எந்தெந்த வகையெல்லாம படிநிலைகளாக கொண்டு வந்து எப்படியெல்லாம் அடக்கி வச்சிருக்கிற ஒரு ஆணாதிக்க சமூகம் இருக்குங்கிற இந்த வரலாற்று புரிதலோடு இருக்கிற ஒரு நபர் எழுதுறது வந்து ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. அப்படி ஒரு பொருத்தமான நபர் இதுக்கு வசனம் எழுதியிருக்கனால கண்டிப்பாக அவங்க எடுத்துக்கிட்ட விஷயத்த ரொம்ப ஒரு ஒரு தெளிவாக சொல்லியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஒட்டுமொத்த குழுவிற்கும், ஜென்டில்வுமன் குழுவிற்கும் ரொம்ப முக்கியமாக இப்படி ஆன படங்களை தயாரிக்க முன் வந்த தயாரிப்பாளர் ஹரி அவர்களுக்கும், கோமலா ஹரி அவர்களுக்கும், லியோ அவர்களுக்கும் எல்லாருக்கும் நன்றி. அத்தனை கலைஞர்களுக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. தற்பெருமை பேசும் அரசியல் கூடாரங்களுக்கு மத்தியில் சமுதாயத்தின் சன்னல் திறந்து சமூக விழிப்பு தந்த நம் இனமானவர், நல் குணமானவர் இயக்குனர் ராஜு முருகன் அவர்களை பேச அழைக்கிறோம். தோழர்களுக்கு வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன். நான் ஜோஸ்வாவுடைய முதல் படத்தின் இந்த மேடையில் இருக்கிறது. அதுக்கு வந்து யுகபாரதி அண்ணன் பாடல்கள் வசனம் எழுதியிருக்கிறது இன்னும் கூடுதலான ஒரு மகிழ்ச்சி. ஜோஸ்வாவை வந்து எனக்கு யுகபாரதி அண்ணன் மூலமாக தான் பழக்கம். யுகபாரதி அண்ணன் ஏராளமான தம்பிகளில் ஜோஸ்வா முக்கியமான ஒரு தம்பி. அந்த வகையில் நான் அவனுக்கு சீனியர். அதனால் அவர் சொன்ன மாதிரி யுகபாரதி அண்ணனுடைய வீடு வந்து ஒரு உதவி இயக்குனர்களுக்கான ஒரு பள்ளிக்கூடம், ஒரு யூனிவர்சிட்டி. எங்கள் அன்னிக்கு வந்து வர்றவங்களுக்கு சுக்கு காப்பி போட்டே டயர்ட் ஆகிடுவாங்க. அப்படியான ஒரு விஷயம் வந்து அங்கே இருக்கும். அதில் வந்து என்னென்னா, சினிமாவுக்காக வரக்கூடிய உதவி இயக்குனர்களுக்கு ரொம்ப முக்கியமான கற்றலாக நான் நினைக்கிறது வந்து லிட்ரேச்சரும் ட்ராவலும் தான். அப்படி அது கற்றுக்காதவங்க வந்து ரொம்ப முன்னையாக வெளிநாட்டு படங்களை பார்த்து படம் எடுப்பது, அல்லது அது ஒரு எலும்பு கூட தான் இருக்கும். கொஞ்ச நாளைக்கு மேலே அவங்களால அதுக்குள்ளே சர்வைவல் பண்ண முடியாது. பட் இந்த லைஃப்பையும், லிட்ரேச்சரையும், ட்ராவலையும், பொலிட்டிக்கலையும் எடுத்துக்கிறவங்க வந்து ஒரு லாங் டைம் வந்து அவங்களால ஒரு ரைட்டராக, ஒரு டைரக்டராக, ஒரு மண்ணோடு இருக்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி வந்து உதவி இயக்குனர்களுக்கு வந்து வாசிப்பை, இலக்கியத்தை, அரசியலை அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு இடமா வந்து யுகபாரதி அண்ணன் தொடர்ந்து இருக்கிறது வந்து எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. அப்படி அந்த பட்டறையிலிருந்து வந்த ஒரு தம்பி தான் ஜோஸ்வா. அதனால் இந்த படம் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பாடுபொருளை ரொம்ப ஷார்ப்பாக பேசக்கூடிய ஒரு படமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த படம் 20 நாளில் எடுக்கப்பட்ட படம்ங்கிறது எனக்கு இப்போ தான் தெரியும். அது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ஏன்னா இவ்வளோ அடர்த்தியான ஒரு பொருளை இவ்வளோ குறைந்த நாட்கள் எடுக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. இந்த படத்துக்கு வந்து ஜோஸ்வா ஆரம்பத்தில் இந்த படம் கமிட் ஆன டைமில் அவன் என்கிட்ட சொன்ன பேர் வந்து வேறு பேர். அதுக்கப்புறம் வேறு ஒரு படத்திற்கு அந்த பெயர் போனதுனால இந்த டைட்டில் வந்து அதுக்கப்புறம் அவன் செலக்ட் பண்ணி வச்சான். பட் அந்த பெயரை விட இந்த பெயர் ரொம்ப பொருத்தமாக இருக்குது. சில நேரங்களில் சில விஷயங்கள் நமக்குன்னே அமையும். அந்த மாதிரி இந்த ஜென்டில் உமன் அப்படிங்கிறது, ஏன்னா இந்த பெயர்லேயே வந்து ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் இருக்குது. ஜென்டில் மேன் அப்படிங்கிற ஒரு பதத்தை வந்து நம்ம ரொம்ப காலமாக அறிஞ்சு வச்சுருக்கோம். பட் ஜென்டில் உமன் இருக்கணும்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இன்றைக்கு இந்த படத்தின் டைட்டில் மூலமாகவே சொல்கிறான்.
தோழர்களே, எனக்கு வந்து ஜோஸ்வா சென்சார் அன்னைக்கு சென்சார்லேருந்து ஃபோன் பண்ணான். அண்ணே இத்தனை கட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அதுலேயும் நான் அவனுக்கு சீனியர். அவனுக்கு மட்டும் இல்லை, தற்கால தமிழ் சினிமாவில் நான் அதில் ரொம்ப சீனியர். அதனால் சென்சாருக்குன்னு எனக்கு ஒரு அகராதியை நான் போட்டு வச்சுருக்கேன். அந்த டிக்ஷனரியை புரட்டி இதெல்லாம் பண்ணு அப்படின்னு நான் வந்து ஜோஸ்வாவுக்கும் சொன்னேன். இங்கே என்ன பெரிய பிரச்சனைனா புனிதப்படுத்துறது. அதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனைன்னு நான் நினைக்கிறேன். அதாவது இருக்கிறதுலேயே ரொம்ப டேஞ்சரான ஆட்கள் யார் தெரியுங்களா? நான் உன்னை சமமாக நடத்துகிறேன் அப்படின்னு சொல்கிறான் பார்த்தீங்களா, அவன் தான் ரொம்ப டேஞ்சரான ஆள். என் பொண்டாட்டி நான் சமமாக தானே நடத்துகிறேன் அப்படின்னு சொல்கிறவன், நான் சாதியே பார்க்குறது இல்லைங்க அப்படின்னு சொல்கிறவன், நான் எங்கள் வீட்டில் எல்லாரையும் அலோவ் பண்ணுவேனே அப்படின்னு சொல்கிறவன், அவன் தான் ரொம்ப டேஞ்சரான ஆள். நீ யாரா அதை பண்ணுறதுக்கு அப்படிங்கிறது தான் கேள்வி. அப்படி இன்றைக்கு இந்த சமூகத்தோட கான்டெம்பரரியான இவங்க சமகாலத்தில் இருக்கக்கூடிய இந்திய சமூகத்தின் மிக முக்கியமான பிரச்சனையை நான் பார்க்குறது புனிதப்படுத்துறது. நம்ம விஞ்ஞானத்தில், அறிவியலில், வளர்ச்சியில், டிஜிட்டல் மயமாக்கப்பட்ட குளோபலைசேஷனுக்கு பிறகான இந்த உலகத்தில் எவ்வளவோ கடந்து வந்துட்டோம். ஆனால் தனி மனித உணர்வுகளில், அரசியல் உணர்வுகளில் நாம் ரொம்ப தேங்கி போயிட்டோம். அக்னி பிரவேசத்து ஜெயகாந்தன் என்னைக்கோ எழுதிட்டார். அம்மா வந்தால வந்து ஜெயகாந்தன் என்னைக்கோ எழுதிட்டார். பூட்டாத பூட்டுக்களை மகேந்திரன் என்னைக்கோ எடுத்துட்டாரு. அவள் அப்படித்தானே வந்து ருத்ரையா என்னைக்கோ எடுத்துட்டாரு. அதுலேருந்து நம்ம அடுத்த படிக்கு வரவே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் அதுக்கு பின்னாடி தான் போயிட்டே இருக்கும். இன்றைக்கி வந்து நாம் வந்து சாதாரணமாக ஒரு பெண் குறித்தான ஒரு வசனத்தை சாதாரணமாக வைக்க முடியல. அது யாரெல்லாம் வந்து கலாச்சார பண்பாட்டு காவலர்கள்னு தங்களை பிரகடனப்படுத்திக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே இந்த புனிதப்படுத்தலின் பிரதியாக இருந்து உள்ளுக்குள்ளே மிகப்பெரிய அழுக்கை வைத்திருப்பவர்கள். அவங்க தான் இன்றைக்கு இந்திய சமூகத்தின் மிகப்பெரிய எதிரிகள். ஸோ அப்படி வந்து அதை உடைப்பது, அதை கட்டுடைப்பது என்பது மிகவும் இயல்பாக கட்டுடைக்கணும். நான் பண்ணுறேன் பாரு அப்படின்னு இல்லை, மிகவும் இயல்பாக மனித வாழ்விலிருந்து பெண்களை கடவுளாக பார்க்கக்கூடிய சமூகம் அப்படின்னு நம்ம தொடர்ந்து பேசுவோம் இல்லையா? எதுக்குடா பொம்பளையை கடவுளாக பார்க்குறீங்க? பொம்பளையை மனுஷியாக பாருங்கடா, எதுக்கு வந்து கடவுளாக பார்க்குறீங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். பெண்களை கடவுளாக பார்க்குற ஒரு சமூகம் தான் மிகவும் ஆபத்தான ஒரு சமூகம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அப்படி இல்லாமல் பெண்களை சக மனுஷியாக இரத்தமும் சதையுமாக பார்ப்பது, அவர்களை சக மனுஷியாக பார்த்து அவர்கள் உணர்வுகள் குறித்து உரையாடுவது, அது பெண்களின் மொழியில் உரையாடுவது, அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதை இந்த படம் செஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். அப்படி செய்திருக்கிற பட்சத்தில் இது வந்து தமிழ் சினிமாவின் மிக முக்கியமான ஒரு படமாகவும், ஜோஷ்வாவுக்கு முதல் படமே மிக முக்கியமான படமாக அமையும். ஏன்னா அதை பேசுகிறதுக்கு தான் இன்றைக்கி வந்து ஆட்கள் மிகவும் குறைவாக இருக்காங்க. குறிப்பாக இம்மாதிரியான படங்களை பணம் போட்டு வெகுஜன தளத்திற்கு எடுத்து வருவதற்கான ஆட்கள் மிக குறைவாக இருக்காங்க. அப்படி வந்து தயாரிப்பாளருக்கு வந்து இந்த நேரத்தில் நான் மிகப்பெரிய ஒரு பாராட்டை வந்து சொல்லிக்கிறேன். இப்படியான ஒரு படத்தை எடுத்து இன்றைக்கு இந்த பொதுத்தளத்தில் கொண்டு வருவது அப்படிங்கிறது. ஸோ இந்த படம் ஜோஸ்வாவிற்கு முதல் படமே ஒரு அற்புதமான படமாகவும் நம் எல்லோருக்குமான மக்களுக்கான ஒரு படமாகவும் இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த படத்தில் நடித்திருக்கக்கூடிய அத்தனை கலைஞர்களுக்கும், அத்தனை தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும், பணியாற்றிய எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றியும். நன்றி. அடுத்து பேச வருபவர் தொண்டைக்குழிக்குள் நின்றுவிட்ட சோகத்தை பெரும் படமாக்கி பெருமை சேர்த்தவர், இருளிலிருந்து வெளிச்சத்தை காட்டும் கல்வியை மக்கள் முன் கொட்டி தீர்த்து கொண்டாடிய ஜெய் பீம் இயக்குனர் தாசே ஞானவேல் அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். எனக்கெல்லாம் என் பட விழாவில் பேசுகிறதே கஷ்டம். இதில் மற்ற பட விழாவில் பேச கூப்பிட்டானாலே என்ன பேசுகிறது அப்படின்ற ஒரு பெரிய குழப்பத்தோடு தான் வருவோம். அது மைண்டு டக்குன்னு பிளாங்க் ஆயிரும். அதனால் என்ன மனசுலேருந்து வருதோ அதை ஷேர் பண்ணிக்கிறேன். இங்கே வந்தது லிஜோவுக்காக வந்தேன். ஏன்னா இப்போவும் லிஜோலாம் சொல்கிறப்போ ஒரு மாதிரி எனக்கு மேடம் ஆயிட்டாங்களா அவங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. சங்கீனியாக தான் இன்னும் என் மைண்டில் எப்பவும் இருப்பாங்க. ஒரு அற்புதமான ஒரு ஆர்டிஸ்ட்னு சொல்லலாம். நடிகைன்னு ஒரு ஆக்ட்ரஸ்ன்னு சொல்கிறத விட நான் ஒரு ஆர்டிஸ்ட்டுன்னு தான் பார்ப்பேன். ஏன்னா அந்த கேரக்டர் கொடுத்த டெடிக்கேஷன்லாம் பார்த்துருக்கேன். ஸோ அவங்க தேர்ந்தெடுக்கிற கதாபாத்திரங்கள்லாம் பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும். ஸோ அந்த வகையில் ஒரு நல்ல டீமோட படத்துக்கு லிஜோ மூலமாக இங்கே வந்த பிறகும் அந்த ட்ரெய்லரை பார்த்த பிறகும் என்னால் உணர முடிஞ்சது. ஸோ இந்த படம் நல்லா வந்தது அப்படிங்கிறதுக்கு எனக்கு 2 ரீசன் இங்கே வந்தவொன்னு அப்சர்வேஷனில் தோணுச்சு. ஒன்று, படத்தில் பணியாற்றினவங்க நினச்சவங்க எல்லோரும் ரொம்ப கம்மியாக பேசுகிறாங்க. அதுவே இந்த படம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இது. 2வது, ப்ரொடியூசர் சிரித்தார்.
படம்லாம் எடுத்து முடித்த பிறகு. ஸோ அதுவுமே வந்து படம் நல்லா வந்திருக்கு அப்படிங்கிறதுக்கான அடையாளம் அப்படின்னு எனக்கு தோணுது. இயக்குனர்கிட்ட எனக்கு அறிமுகம்லாம் இல்லை, இப்போ தான் கொஞ்சம் கொஞ்ச நேரம் ராஜமுருகன் லேட்டாக வந்ததால் அவர் கூட கொஞ்சம் பேசுகிற வாய்ப்பு கிடைச்சது. ஸோ அப்போ கேட்டால் ஏன் ஜென்டில் உமன்னு டைட்டில் வச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ வந்து இந்த மாதிரியான விஷயங்களில் 2 இருக்கும். ஒன்று பொருள் இருக்கணும், இல்லைன்னா ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் இருக்கணும். இந்த 2 தான் ஒரு மாற்று பார்வைக்கான ஒரு துணியை கொடுக்கறதுக்கான அடிப்படையாக இருக்குதுன்னு எனக்கு தோணுது. ஸோ அந்த அடிப்படையில் ஒரு ரொம்ப அருமையான ஒரு பதில் சொன்னார். ஒரு ஸ்டீரியோ டைப்பை உடைக்கிறது அப்படிங்கிறதுக்காக ஏன்னா ஜென்டில்மேன் நம்ம பார்த்துருக்கோம், ஜென்டில் உமன் நம்ம பெண்கள் குறித்து அது ஒரு ஜென்டில் அப்படின்னு லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் தானே சொல்கிறோம். ஒரு லேடிஸாக ரொம்ப காமனாகவும் இதுக்கு மட்டும் ஒரு அழுத்தம் கொடுத்து சொல்கிறோம் இல்லையா, அந்த ஸ்டீரியோ டைப்பை உடைக்கணும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு பதில் சொன்னார். 2 பெண்கள் பிரதான கதாபாத்திரமாக இருக்கிற கதை அப்படிங்கிற அடிப்படையில். ஸோ இந்த ஒரு ஸ்டீரியோ டைப்பை உடைக்கிறது சமூகத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான செயல்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இங்கே எல்லாமே ஸ்டீரியோ டைப் தான். நம்முடைய வாழ்க்கையே ஸ்டீரியோ டைப்பில் தான். இந்த வயசில் நீங்கள் இது பண்ணணும், இந்த வயசில் இது பண்ணணும், கல்யாணம் பண்ணிக்கணும், இந்த வயசில் குழந்தை பெற்றுக்கணும், இந்த வயசில் இது போகணும், இந்த வயசில் செத்து போகணும் அப்படிங்கிறது வரைக்கும், பிறந்ததுலேருந்து எண்டு வரைக்கும் எல்லாமே ஒரு ஸ்டீரியோ டைப் எலமெண்ட் தான். பத்திரிகையாளராக இருந்தப்போ சில முயற்சிகளை ஸ்டீரியோ டைப்பை உடைக்கிற முயற்சிகளை செய்கிற வாய்ப்பு கிடச்சிருக்கு. அதில் இந்த தருணத்தில் அது ஏன் முக்கியமானது, நம்ம எவ்வளோ முரணாக யோசிக்கிறோங்கிறதுக்கான ஒரு அனுபவத்தை பகிர்ந்துக்கணும்னு எனக்கு தோணுது. ஸோ குஷ்பு மேடம் வந்து அப்போ வந்து கற்பு பற்றி ஏதோ ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்கன்னு சொல்லி தமிழ்நாடே கொந்தளிச்சது, பயங்கரமாக கொந்தளிச்சாங்க. கற்பு பற்றி எப்படி அவங்க சொல்லலாம், நம்முடைய கலாச்சாரம் கெட்டு போச்சு, நம்முடைய ஒருவனுக்கு ஒருத்திங்கிற பண்பாடு போயிடுச்சு அப்படின்னு அரசியல் கட்சிகள்லாம் அவங்க வீட்டு முன்னால் போய் போராட்டம் பண்ணுறது அதெல்லாம் பண்ணாங்க. அப்போது நான் பத்திரிகையாளராக ஒரு கட்டுரை எழுதுனா ரொம்ப கவனம் பெற்றேன். அந்த ஸ்டீரியோ டைப்பை உடைக்கணும்னு எனக்கு தோணுச்சு. அப்போ தான் எனக்கு ஒரு புள்ளி வரம் கிடச்சிது. எய்ட்ஸில் இந்தியாவிலேயே 2வது பெரிய ஸ்டேட் வந்து அதிகமான நோய்கள் ஸ்டேட் வந்து தமிழ்நாடு அப்படின்னு. நீங்கள் கற்பு கலாச்சாரம் ஒருவனுக்கு ஒருத்தின்னு இவ்வளோ பேசுகிறீங்களே, அப்புறம் ஏன் எய்ட்ஸில் 2வது இடத்துல இருக்குது அப்படிங்கிற ஒரு புள்ளி உரத்தோடு சேர்த்து நம்முடைய ஸ்டீரியோ டைப்பான இருக்கிற கருத்துக்கும் யதார்த்தத்தில் நம்ம எவ்வளோ விலகி இருக்கோம். உண்மையாகவே நீங்கள் உங்களுடைய ஸ்டீரியோ டைப்பான கருத்துக்கு இப்போ பெண்களை நீங்கள் கடவுளாக மதிக்கிறது சொல்கிறீங்கன்னா அதே மாதிரி நீங்கள் மதிச்சிங்கன்னா பரவாயில்ல, ஆனால் அதை எண்ணத்துக்கும் செயலுக்கும் இடையில் ஒரு பெரிய இடைவெளியை வைப்போம். அதுதான் ஸ்டீரியோ டைப்பினுடைய பிரச்சனை. அது வந்து நமக்கு ஒரு கற்பனையை ஒன்று கொடுக்கும், ஆனால் யதார்த்தத்தில் மிக மிக மோசமாக நடந்துக்கும். அதுக்கு ஆப்போசிட்டாக ரொம்ப புனிதப்படுத்தும் கற்பனையில். ஸோ அதனால தான் ஸ்டீரியோ டைப்பை உடைக்கிற முயற்சிகள் எது இருந்தாலுமே நம்ம வந்து 2 கை நீட்டி வரவேற்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு நடந்த எல்லா மாற்றங்களுமே ஸ்டீரியோ டைப்பை உடைச்சது தான். இவங்க படிக்கலாம், இவங்க படிக்கக்கூடாது, இவங்க இது பண்ணலாம், இது இவங்க பண்ணக்கூடாது இப்படிங்கிற நீங்கள் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் ஒரு வரவேற்பு ஒரு கல்யாணத்துக்கு போனீங்கன்னா வந்து அந்த ரிசப்ஷனில் பெண்கள் தான் வந்து அந்த சந்தனம் தொளிக்கிறதுக்கும் இதுக்கு இருப்பாங்க. நான் பார்த்த நாள்லேருந்து இது மாறவே இல்லை. இப்போ அதுனா அது பெண்கள் தான் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம மைண்டில் இருக்கிற இது. அது பெண்களுக்கும் இருக்கும், ஆண்களுக்கும் இருக்கும். அது அந்த இடத்துல 2 ஆண்கள் நின்னா என்ன குடிமுடிக்கு போயிருமா அப்படின்னு நான் யோசிப்பேன், இல்லை இந்த உலகம் அழிஞ்சிருமான்னு யோசிப்பேன். ஆனால் அது நடக்கவே நடக்காது. இந்த மாதிரி குட்டி விஷயத்துலேருந்து பெரிய விஷயங்கள் வரைக்கும் ஸ்டீரியோ டைப்லேயே நம்ம வாழ்க்கை நகர்ந்துட்டு இருக்கு. அது என்னன்னா நமக்கு புதிய சிந்தனைகளையோ புதிய மாற்றங்களையோ அடையறதுக்கு வாய்ப்பு தராமல் போயிடும்னு தோணுது. ஸோ அந்த வகையில் இன்னைக்கு சிந்திக்கிறதுக்கோ இதுக்கோ வாய்ப்பு தராத ஸ்டீரியோ டைப் விஷயங்களை உடைக்கிற முயற்சியாக ஜென்டில் உமன் திரைப்படம் வந்திருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியும் மனநிறைவையும் தருது. அந்த வகையில் இயக்குனருக்கும் படக்குழுவினருக்கும் இதில் நடிச்சிருக்கிற எல்லா திறமைசாலிகளுடைய ஒன்று கூடலாம் நான் பார்க்குறேன். ஏன்னா இங்கே பேசிகிட்டு இருக்கிற எல்லாருக்கும் ஹரியோட திறமையை பற்றி நிறைய பேசியிருக்காங்க. லிஜோ நல்லா தெரியும், லாஸ்லியா பற்றி பேசின இந்த விஷயங்கள் இப்படி ஒவ்வொருத்தருமே அண்டு ஒளிப்பதிவாளர் ஆரம்பித்து படத்தொகுப்பில் ஆரம்பித்து டெக்னீஷியன்ஸ் நம்ம ப்ரொடக்ஷன் டிசைனர்லேருந்து எல்லாருமே வந்து படத்து மேலே வச்சுருக்கிற நம்பிக்கை இன்னும் ரொம்ப பாசிட்டிவான விஷயம். ஏன்னா ஒரு படம் முடித்த பிறகு அப்படி ஒரு கான்ஃபிடன்ஸ் வரது ஈஸி இல்லை, பயம்தான் வரும் யூஸ்வலாக ஒரு படத்தை முடிக்கிற உடனே. ரொம்ப ரொம்ப நம்ம திருப்தியாக பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வர இடத்துல தான் வந்து அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். ஸோ இவங்க இங்கே இருக்கிற எல்லாரோடையும் இன்ட்ராக்ட் பண்ணுற வாய்ப்பு கிடைச்சப்போ ரொம்ப ரொம்ப கான்ஃபிடென்ஸோடு இருக்காங்க, படம் நல்லா வந்திருக்கு அப்படிங்கிற இடத்துல. அது ரொம்ப முக்கியமானது. ஸோ இது எல்லா வகையிலுமே ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்பை கொடுக்குது. ஸோ ரீல்ஸ் பார்க்குறதுக்கே டைம் இல்லாத ஒரு காலகட்டத்தில்
ரீல்ஸ் பார்த்தாலே போதும் அப்படிங்கிற மனநிலையில் இருக்கிற ஒரு சூழலில் ஸ்டீரியோ டைப்பை உடைக்கிற முயற்சியை மேற்கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் என் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் என்று உளமாற வாழ்த்துகிறேன். நன்றி. பாடலாசிரியர் யுக பாரதி அவர்களை பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். நான் கொஞ்சம் கூட பேசலாம்னு நினச்சேன். அதுக்குள்ளே ஞானவேல் வந்து இந்த படத்தோட சிறப்பே வந்து வேலை செஞ்சவங்க கம்மியாக பேசுகிறதும் ப்ரொடியூசர் சிரிக்கிறதும் சொல்கிறதுனால நான் குறைச்சிக்கிறேன். ஒரு 20-25 ஆண்டுகளாக இந்த சினிமாவில் வந்து தொடர்ச்சியாக வேறு தம்பிகளை வந்து நான் சந்திச்சுட்டே இருக்கும் பொழுது சில பேர் இவன் எப்படியாவது டைரக்டர் ஆயிடுவான் அப்படின்னு தோணும். சில பேர் இவன் கண்டிப்பாக டைரக்டர் ஆயே தீருவான் அப்படின்னு தோணும். அப்படி ஆயே தீருவான்னு நான் நினச்ச தம்பிகளில் ஒருவர் தான் ஜோஸ்வா ஸ்ரீதர், ஜோஸ்வா சேதுராமன். பொதுவாக வந்து நிறைய விஷயங்களை வந்து சொல்லலாம். இந்த படத்தை பற்றி நிறைய பேசக்கூடாது அப்படிங்கிறது என்ன காரணம்னா, இந்த படத்தை வந்து பார்த்துட்டு நீங்கள் எல்லோரும் பேச வேண்டும் அப்படிங்கிறது தான் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பொதுவாக எல்லா நல்ல படங்களையும் புதிதாக வரக்கூடிய இயக்குநர்களுடைய படங்களையும் நீங்கள் எப்படி தாங்கி உங்கள் தோள் மீது சுமப்பீர்கள்னு தெரியும். அதனால் இந்த படத்தை வந்து நிச்சயமாக அவங்க எல்லோருக்கும் பிடிக்கும் அப்படின்னு. அதை தாண்டி வந்து இந்த படத்தில் சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய தொழில்நுட்ப கலைஞர்கள், அது இது வந்து ஒரு வழக்கமாக எல்லா படத்துலையும் சொல்கிறது தான், எல்லாம் ஒரு குடும்பம் மாதிரி வேலை செஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு, உண்மையாகவே வந்து தனிப்பட்ட முறையில் யோசித்து பார்த்தா தனித்தனியாக கேட்கும்போது எல்லோரும் ஜோஸ்வா மீது வைத்த அந்த அன்பு தான் இந்த படம் அப்படின்னு நீங்கள் நிச்சயமாக சொல்லலாம். நீங்கள் வந்து லிஜோவில் தொடங்கி அமரனில் இருந்து அருகில் இருந்து இப்படி ஒவ்வொருத்தராக வரிசையாக சொல்லிட்டு வந்தால் எல்லோருமே ஏதோ ஒரு விதத்தில் ஜோஸ்வாவை வந்து பிடிக்கும். காரணம் வந்து என்னென்னா, வேலை செய்கிறதுல இருக்கக்கூடிய அந்த கவனம் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கும். நம்ம கூட ரொம்ப நேரம் இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அவன் நடத்திட்டு போயிட்டே இருப்பான், நம்மகிட்ட வேலை வாங்காத மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப கவனமாக வேலையை செய்து ரொம்ப சிறப்பாக அந்த படத்தை கொண்டு வந்திருக்காரு. நானும் வந்து முதல்ல ஒரு 20 நாளுக்குள்ளே அந்த படத்தை முடிச்சிடலான்னு சொல்லும்போது இதெல்லாம் சாத்தியமே இல்லை, அப்படியெல்லாம் நீ ஒரு பட்டத்தை போட்டுட்டு படம் எடுக்காதப்பான்னு நான் கூட சொன்னேன். இல்லைன்னே முடிச்சிட முடியும் அப்படின்னு சொன்னால், அதுக்கு பிறகு நம்ம ஸ்ரீதர், அதாவது கேமராமேனுக்கு அழைச்சிட்டு வந்து சொன்னோடனே அவருக்கும் முதல் படம் இது. வேறு நிறைய படங்கள் வெளியே வந்தாலும் இதுதான் தனியாக அவர் செய்யக்கூடிய படம். இதெல்லாம் சாத்தியமாகிற பதட்டம் எங்களுக்கு எல்லாருக்குமே இருந்துச்சு. அதுக்கப்புறம் அமரன் சார் இப்படி ஒவ்வொருத்தராக வந்து இந்த கை சேர அந்த சுமை எப்படி குறையுமோ அப்படி குறைஞ்சி இந்த படத்தை பார்க்கும்போது ரொம்ப உணர்வுபூர்வமாக மாறிடுச்சு. இந்த படத்தில் வந்து ஒரே ஒரு வசனம் இருக்குது, அந்த வசனத்தை மட்டும் நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். தொட்டி செடியில் இருந்தாலும் பூத்தால் தானே அழகு அப்படின்னு ஒரு வரி இருக்குது. பெரிய படமோ சின்ன படமோ வெற்றி அடைந்தால் தான் அழகு. நிச்சயமாக இந்த படம் வெற்றி அடையும் நம்புகிறேன். வாழ்த்துக்கள் ஜோஸ்வா. எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகை மட்டும் கூட நம்பர் எல்லாருக்கும். திஸ் இஸ் மோர் லைக் அ பேஷன் ப்ராஜெக்ட் ஃபார் மீ. ஏன்னா வந்து டைரக்ஷனாக மட்டும் நான் பண்ணல. கேட்குதா? ஓகே. திஸ் இஸ் அ பேஷன் ஃபிலிம் ஃபார் மீ. ஏன்னா நான் வந்து டைரக்ஷன் பண்ணணுன்ற போது இந்த கதை தான் முதல்ல பண்ணணும்னு நானே திட்டமிட்டது தான். எல்லோரும் சொன்ன மாதிரி 19 days அப்படின்லாம் சொன்னாங்க. நான் அந்த திட்டத்தில் இல்லை. பட் ஆனால் என்னோடய டீம் எனக்கு பண்ண சப்போர்ட் தான் அது பெரிய காரணம் இந்த டைமில் முடிச்சதுக்கு. ஏன்னா அதில் எல்லாருக்குமே நான் சொல்லணும், எடிட்டர்லேருந்து அமரன் சார்லேருந்து எல்லாருக்குமே. ஏன்னா அமரன் சார், நான் தான் இந்த படத்துக்கு புது டேரக்டர், மற்ற எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ். கேமராமேன் கூட சினிமாட்டோகிராஃபர் தனியாக பண்ணல, பட் நிறைய படம் ஒர்க் பண்ணியிருக்காரு. அப்படி இருக்க சூழலில் ஒரு ஃபஸ்ட் ஃபிலிம் டேரக்டராக நான் சொல்கிற விஷயங்களை நாங்கள் முதல்ல நான் சொன்னதெல்லாம் கேட்டுக்கிட்டாங்கன்னு கூட சொல்லலாம். அவங்களுக்கு ரொம்ப கட்டாயம் கூட படுத்திக்கலான்னு தெரியல. பட் ஆனால் நான் சொன்னதை கேட்டுக்கிட்டாங்க. என்னோடய விஷனை, என்னோடய ட்ரீமை ரொம்ப பிலீவ் பண்ணாங்க, என்னை காட்டிலும் அதிகமாக. அது கடைசி எடிட் முடிகிற வரைக்கும் எடிட்டர்கள் கூட அது இருந்துச்சு. ஸோ அதனால் கண்டிப்பாக நான் என்னோடய டீம் தான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். கண்டிப்பாக அந்த படம் பார்த்துட்ட பிறகு நான் உங்கள் எல்லாரோடையும் நான் கண்டிப்பாக அதை பற்றி நான் ஒரு இடம்னு ஆசைப்பட்றேன். குறிப்பாக அண்ணனுக்கு, முருகனுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா அண்ணனுமே சென்சார் முதல்ல சென்சாருக்கு போயிட்டு வந்தோடனே எனக்கு அந்த அந்த செட்டப்பே எனக்கு புரியல. நான் அது ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் அந்த மாதிரிலாம் இல்லாமல் எங்கள் வீட்டு பக்கத்து வீட்டில் இருக்கிறவர்கள் மாதிரி பேசிகிட்டு இருந்தேன். வெளியே வந்து அண்ணா இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்கண்ணா அப்படின்னா, தம்பி கோவப்படாத அப்படிலாம் சொல்லி பேசி அந்த படத்துக்கு சென்சார் சர்டிஃபிகேட் ஆனதுக்கு வந்து சென்சார் போர்டு காரணம் இல்லை, முருகன் தான் காரணம். அண்ணன் சொன்ன இதெல்லாம் சொல்லி கேட்டுக்கிட்டு நான் சென்சார் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்புறம் வேறு யார், மியூசிக் டைரக்டர் கோவிந்த் வசந்தா பற்றி சொல்லணும். கோவிந்த் வந்து எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பன். கொஞ்சம் இசை படித்ததுனால என்ன பிரச்சனைனா, நான் அவங்ககிட்ட பேசும்போது இது வேணும் அது வேணும் ரொம்ப நோண்டுவேன். அது எதுக்குமே அவன் மூஞ்சி சொல்லிச்சிக்காமல் கடைசி வரைக்கும் பண்ணிவிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணான். படத்தில் முக்கியமாக கோவிந்தோட இசை பேசப்படும். குறிப்பாக ஒரு 20 நிமிஷம் காட்சி வந்து ஒரு இசையால் மட்டுமே கட்டமைக்கப்பட்டிருக்கும். அது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து எல்லா டெக்னீஷியன்ஸுமே, சினிமாட்டோகிராஃபராக இருக்கட்டும், அமரன் சாரோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு நான் நினச்சேன் ஒரு படம் கமிட் பண்ண உடனே சார் ஒரு 3 நாள் வருவார், செட் பண்ணிட்டு போயிடுவார் அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் எனக்கு 18 நாளுமே என்னோட கூடவே இருந்தார். அது ரொம்ப பெரிய ஒரு, எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி நான் பார்க்கும்போது யோசிக்கும்போது எல்லா டைம்லுமே ஒரு இந்த விஷயமே அவர் என் கூட இருந்து சப்போர்ட் பண்ணது பெரிய முக்கியமான காரணம். என்னோட எடிட்டர் இளையராஜா சேகர்,
ஆக்சுவலாக அவனை நான் வேலை செய்ய விட்டேனான்றது எனக்கே தெரியல. ஏன்னா ஒரு நாளுமே நாங்கள் 2 பேரும் பேசுவோம், ஃபைனல் லாக் பண்ணி முடிச்சுட்டு மறுநாள் காலை திருப்பியும் அதே மாதிரி வந்து பிரதர் நேற்று பண்ண திருப்பி பண்ணலாமா அப்படின்னு கேட்பேன். அவருக்கு இந்த படம் ஆரம்பித்து அவனுக்கு குழந்தையே பிறந்துருச்சு. ஹாஸ்பிட்டல் ஒய்ஃபை சேர்த்துட்டு கூட திருப்பி எனக்கு கூட வந்து ஒரு 1 hour நம்ம பண்ணிவிடுவோம், ஐசியூவில் தானே இருக்காங்கன்னு சொல்லி அப்படிலாம் நாங்கள் வந்து ரொம்ப இன்யூம்னா நடந்துக்கிட்டேன். அதுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறோம். ஆக்சுவலாக வேறு எந்த எடிட்டர் அதை பண்ணியிருப்பான்னு எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு எனக்கு கூட பிலீவ் திஸ் ஃபிலிம் அப்படின்னு சொல்லலாம். எல்லாருமே இந்த படத்தை நம்பினாங்க. என்னோட ஆக்டர்ஸ் பற்றி சொல்ல முக்கியமாக வந்து லிஜோ கிட்ட தான் ஸ்டார்ட் ஆச்சு. அந்த கதை எழுதி முடிச்சுட்டு யுகாபாரதி தான் வந்து லிஜோ பற்றி ஃபஸ்ட் எங்களை சொன்னார். லிஜோ கிட்ட கேட்டு பாருப்பா அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணார். லிஜோக்கு ஸ்கிரிப்ட் அமைச்சேன், படிச்சுட்டு என்கிட்ட ரொம்ப ஒரு கேள்வி கேட்டாங்க, ரொம்ப சென்சிபிளாக இருந்துச்சு. அந்த கேள்வி தான் பொதுவாக படம் பார்க்குறவங்க எல்லாருக்கும் வரும். அந்த கேள்விக்கான ஆன்சர் நான் லிஜோ கிட்ட சொன்னால் அக்செப்ட் பண்ணாங்க. லிஜோ ஓகே அப்படின்னோடனே பொதுவாகவே திரைப்படம் பொறுத்து மட்டும் வந்து நடிகர்கள் கிட்ட வச்சு அது தீர்மானிக்கப்படுது, அதோட பட்ஜெட் எல்லாமே அப்படின்னும் போது லிஜோ வந்த உடனே அதோட நான் நினச்சதுக்கான விஷயத்தை பண்ணதுக்கு சாத்தியம் இருந்தது. அண்ட் தென் லாஸ்ட்லியா எனக்கு லாங் டைமாக தெரியும். ஸோ நான் இது மாதிரி ஒரு கதை இருக்குது லாஸ்ட்லியா, அது மாதிரி பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் பண்ணுறீங்களா கூட பண்ணலாம் வாங்கன்னு கூப்பிட்டேன். அவங்களும் சரி ஓகே ஏதோ ஒரு என்ன மைண்ட் செட்லாம் தெரியல வந்துட்டாங்க. வந்து முடிச்சு ஷூட்டை முடிச்சிட்டோம். அண்ட் தென் ஹரி கூட நான் ஹரியை வந்து ஒரு 4 நாள் ஷூட்டுக்கு முன்னாடி ஹரி இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்குது பண்ணணும் அப்படி என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டாப்புல கேட்டுட்டு புதன்கிழமை ஷூட் போகிறோம் அப்படின்னு சொல்லி நான் சாட்டர்டே சொன்னேன். என்ன விளையாடுறியா புதன்கிழமை அப்படின்ற அப்படின்னா ஆமாம் புதன்கிழமை தான் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி லாஸ்ட் மினிட்ல ஹரியை நம்பினான். ஆக்சுவலாக அது பேசிக்காக ஹரி டேக்ஸ் லாட் ஆஃப் டைம் டு கெட் இன் டு அ கேரக்டர். ஆனால் நான் கொஞ்சம் பேசி அவனை ஏதோ மண்டே கல்வி ஏமாற்றிட்டேன். ஹரிக்கு ரொம்ப தேங்க் பண்ணுறேன். எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும் அந்த படத்தில் எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் நன்றி. முக்கியமாக இந்த படம் ஆக்சுவலாக வந்து நான் வந்து படம் இயக்குன்றது நான் இப்படியான படம் நான் இயக்கணும், படம் வந்து எதுக்கான எடுக்கணும், கலை என்பது மக்களுக்கானது அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே எனக்கு வந்து ஒரு அப்பா மாதிரி இருந்து பண்ணது வந்து யுகாபாரதி அண்ணன் தான். நான் எல்லா டவுட்டுமே அவர்கிட்ட கேட்பேன். அவருமே என்னன்னா நான் ரொம்ப முட்டாள்தனமான கேள்விலாம் கேட்பேன். அது யாராக இருந்தாலும் காண்டாவா நான் பொறுமையாக நின்று எக்ஸ்பிளைன் பண்ணுவார் அண்ணன். அப்புறம் இந்த யங் ஸ்பேஸில் ஒன்று இருக்கும்ல இருக்கும், அதெல்லாமே எனக்கு கண்ட்ரோல் பண்ணுறது அண்ணனாக தான் இருக்கும். ஒரு நாளும் என்னென்ன நடக்குதுன்ற நான் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவேன். ப்ராபப்ளி இந்த படம் வந்து ரொம்ப ஒழுங்காக இருக்குது அப்படின்னு என்னோட சில இருக்குது அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் வந்து யுகாபாரதி நான் சொல்லணும். ஏன்னா எனக்கு பேசிக்காக பேசவே வராது, நான் பேசும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் வசனம் ரொம்ப கரெக்டாக இருக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் அண்ணன் தான். நான் ஒன்று என்ன சொல்லுவேன், தம்பி அப்படிலாம் எழுதக்கூடாது அப்படின்னு சொல்லி அண்ணன் அதை திருத்தி எழுதுவார். அதனால் அண்ணனுக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும். அப்புறம் முக்கியமாக கடைசியாக வந்து என்னோட ரொம்ப மெயினானது ப்ரொடியூசருக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். ஏன்னா நான் இந்த கதை சொல்லும் போது அவங்களுக்கு வந்து வழக்கமாக ஒரு தயாரிப்பாளர் புதுசாக படம் தயாரிக்க வராங்கன்னா ஒரு சில விஷயங்கள் சினிமாவில் எதிர்பார்ப்பாங்களா, அது எதுவுமே அவங்களுக்கு நான் அந்த படத்தில் சொல்லலை. டான்ஸு, ஃபைட்டு, காமெடி, யோகி பாபு டேட் இருக்கா அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. அது மாதிரி எதுவுமே ப்ரொடியூசர் என்கிட்ட கேட்கல. இந்த கதை ஓகே நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. டே 1லேருந்து நான் ஷூட் பண்ணுற வரைக்கும் என்கிட்ட வந்து எந்த விதமான பொதுவாக ஒரு சில எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும்ல, ஃபுட்டேஜ் பார்க்கணும் அது மாதிரி எதுவுமே அவங்க கேட்கல. நான் முடிச்சு ஃபைனல் எடிட் காட்டும் போது அவர் படம் பார்த்தாரு. ப்ரொடியூசர் ஹஸ்பண்ட் 2 பேருக்கு நன்றி சொல்லணும், கோமலா சார், ஹரி மேடம், அப்புறம் நேதாஜி. அவர் தான் அந்த ப்ரொடியூசர் கனெக்ட் பண்ணார் பேசிக்காக. இன்றைக்கி வந்து படம் பண்ணி நிறைய கதை டேரக்டர்ஸ்க்கு வந்து ஒரு ப்ராஜெக்டை வந்து டிசைன் பண்ணும்போது ஒரு ப்ரொடியூசர் கரெக்டாக ரீச் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்படியான சூழலில் எனக்கு இருக்கும்போது நேதாஜி வந்து எனக்கு ஹரி சார் இன்ட்ரடியூஸ் பண்ணார். அதுக்கப்புறம் தான் இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆச்சு. இந்த ப்ராஜெக்டோட ஸ்டார்டிங் ஸ்பேஸ்ன்னு பார்க்கும் நேதாஜிக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணுறேன் இந்த இடத்துல. ஏன்னா எல்லா டீமுக்கும் ரொம்ப நன்றி. கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும், கண்டிப்பாக பிடிக்கும், டெஃபினட்டாக பிடிக்கும்னு உங்களால் சொல்லவே முடியாது. நம்ம கண்டிப்பாக பார்த்துட்டு இந்த படத்தை பற்றி உங்களை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். நன்றி, வணக்கம். அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். கொதித்தெழும் கோப சிங்கமாக இவருக்கு கிடைத்த கதாபாத்திரங்கள் சில. இயல்பான நடிப்பில் எதிர்கால சினிமா உலகில் நம்பிக்கைக்குரிய நடிகராக வரவுள்ளார். பெண்களின் கதாபாத்திரங்களை தாங்கி நிற்கும் கதை நாயகனாக ஹரிகிருஷ்ணன் அவர்களை பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இங்கே இருக்க மீடியா பீப்புளுக்கும் வந்திருக்க எல்லா நண்பர்களுக்கும் முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ப்ளஸ் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ண வந்த ஆல் த பிக் டேரக்டர்ஸ் இங்கே இருக்காங்க. இல்லைன்னு நம்ம ராஜமுருகன் சார், நம்ம ஞானவேல் சார், உங்களோட எல்லா படத்தில் வந்து பெரிய ஃபேன் சார், ரொம்ப நன்றிங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து நான் எக்டர்லேருந்து போகலான்னு எங்கேருந்து எக்டர் என்னது காத்தவராயன். ஏன்னா எங்களுக்கு எக்டர்னு தெரியும், காத்தவராயன் வேறு என்ன பேர் இது ஸ்ரீதர், 3 பேர். காத்தவராயன் யாருன்னு சொன்னால் நம்ம இப்போ ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் வந்து கவுண்ட் பண்ணி சார் யாரே காத்தவராயனா அந்த காத்தவராயன் தான் இவர் ஆக்சுவலாக. ஸோ எக்டரோட ஒர்க் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிது. எப்படின்னா நான் ஃபஸ்ட் டைம் எக்டரை போய் மீட் பண்ணுறேன். இந்த மாதிரி பார்த்தாரு, கொஞ்சம் அப்படியே யோசிச்சார், அப்படியே உடனே ஃப்ரெண்ட் ஆனோம். அவரோட லைட்டிங் வச்சு அவரோட ஸ்பீடு இருக்குல்ல, அந்த ஸ்பீடு இந்த படத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இதாக இருந்தது. இந்த சீக்வன்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க டீமை வச்சு அடுத்த சீக்வன்ஸ் செட் பண்ணிவிடுவார். ஸோ அது இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது. ஸோ ஜோஸ்வா வந்து நான் இந்த ஜென்டில்மேன் வருது பார்த்தீங்களா திருப்பி அந்த மாதிரி ஜென்டில் உமன். ஏன்னா இந்த படத்தோட டைட்டில் ஃபஸ்ட்டு வேறையாக இருந்தது. அப்போ வந்து எங்களுக்கு வெற்றிமாறன் சார் வந்து ஹெல்ப் பண்ணார். ஸோ அதை நான் அவருக்கு இங்கே தேங்க் பண்ணிக்க நான் விரும்புகிறேன்.
ஜோஷ்வா ஜென்டில் உமன் வந்து எனக்கு சொல்லும் போது இப்படி தான் ஷூட்டிங்க்கு ஒரு 3 நாள் முன்னாடி கூப்பிட்டு மாதிரி ஒரு கேரக்டர் இருக்குது பண்ணுறீங்களா? நான் சொன்னேன் பயமாக இருக்குது ஃபஸ்ட்டு எனக்கு இந்த கேரக்டர் பண்ணுறது, இது எப்படி நீ யோசிக்கிறீங்க அப்படின்னா. அவர்கிட்ட வேறு எதுனா சும்மா கதை இருக்கான்னு கேட்டாலே அவர் சொல்கிற கதையை வந்து அது நம்ம எப்படி கேட்குறதுன்னு தெரியாது. கொஞ்சம் பயமாக ரீவில் டெட் படம் பார்த்தா ஒரு மூட் இருக்கும்ல, பேய் படமா இல்லை இது ரத்த பிளட் அந்த மாதிரி படமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு மூடில் தான் இருந்தார் ஜோஷ்வா. இன்றைக்கி தான் தெரியும், அண்ணன் வேறு சொன்னார் இங்கே பற்றனாலே எனக்கு கொஞ்சம் பயம் தான் எனக்கு. ஏன்னா அந்த மாதிரி லாங்குவேஜ் தெரியல, எனக்கு பயமாக தான் இருந்தது எங்கே பற்ற அப்படின்னாரு. ஸோ அந்த பயம்லாம் எனக்கு இருக்குது. ஆனால் ஜோஷ்வா நான் எப்படி மீட்டினா, ஜோஷ்வா நானும் ஒரே ஏரியா, நானும் 2 பேரும் ஐநாவரத்தில் பிறந்து வளர்ந்தோம். ஸோ எனக்கு வந்து ஓகே இந்த ஸ்கூலிங் காலேஜஸ்லாம் அந்த மைண்ட் செட் ஜோஷ்வா கிட்டே இருந்தது. ஸோ ஜோஷ்வா வந்து கேப்பபிளாக பண்ணுவார் இருந்தது. அதே மாதிரி ஜோஷ்வா மீட் பண்ணும்போது டே பை டே இன்ட்ரெஸ்டிங் ஆகிட்டே இருந்தார் ஜோஷ்வா. ஒரு நாள் ஒரு மாதிரி இருப்பார், அடுத்த நாள் வேறு மாதிரி ஆவார். அவர்கிட்ட வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எலமெண்ட் நானும் பார்த்துட்டு இருப்பேன், சரி நாளைக்கு என்ன பண்ணுறாரு இவர் பார்க்கலாம் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி தான் நான் ஜென்டில் உமனுக்குள்ளே நான் வந்தேன். என்னோடய பார்ட் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு பார்ட்டுன்னு சொல்ல முடியாது, ஒரு முக்கியமான அந்த கதைக்குள்ளே இருக்கிற ஒரு மென் நான். இந்த படம் வந்து எனக்கு எப்படின்னா, எங்கள் அப்பா வந்து இந்த ஆபாவானன் படங்கள் வந்து ஒரு காலத்தில் ஒரு இம்பேக்ட் க்ரியேட் பண்ணுச்சு. அதே கண்கள் நான் எங்கள் அப்பா சொல்லுவார் அடிக்கடி, இந்த படம் வந்து சினிமாவில் வந்து ஒரு இம்பேக்ட் க்ரியேட் பண்ணுச்சுரா அப்படின்னு சொல்லி. எங்கள் அப்பா ஒரு பெரிய சினிமா ரசிகர், சொல்லிட்டே இருப்பார். அந்த மாதிரி படங்கள் நான் பார்க்கும்போது அந்த மாதிரி என்னடா சொல்கிறேன்னு பார்க்கும்போது அந்த ஆபாவானன் படங்கள்லாம் ஒரு இம்பாக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணும். அந்த மாதிரி எனக்கு வந்து ஜோஷ்வாவை நான் பார்க்குறேன், ஜோஷ்வா அவங்களை ஆக்சுவலாக. ஏன்னா அந்த ஒரு இம்பாக்ட் சினிமா வந்து ஒரே மாதிரி அண்ணன் சார் ஸ்டீரியோடைப் உடைக்கிற மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு கதைகளை டிஃப்ரெண்ட்டோட அது நம்மளோட வாழ்வியல்ல இருக்குது. ஸோ அதை எப்போ நம்ம வந்து அதை பற்றி நம்ம பேச போகிறோம், எப்போ நம்ம அந்த குற்றத்துக்குள்ளே போய் நம்ம வந்து சரி பண்ண போகிறோம் அப்படிலாம் இருக்குல்ல, அதெல்லாம் நான் வந்து ஜோஷ்வா கிட்ட பார்த்தேன். இந்த படம் மூலிமா வந்து நான் ரொம்ப வந்து இந்த படம் பண்ணி முடிச்சுட்டு கொஞ்ச நாள் ஒரு மாதிரி மைண்டாகவே இதாக தான் இருந்தேன். ஏன்னா தங்கலானுக்கு முன்னாடி நான் இது பண்ணேன், ஒரு மாதிரி தான் இருந்தேன். ஜோஷ்வா இது எப்படி கரெக்டாக வந்துருமா, டெய்லியும் கேட்டு இருப்பேன், ஜோஷ்வா இது கரெக்டாக வந்துருமா, கரெக்டாக பண்ணிவிடுமா, இது கரெக்டாக வந்துருமா, எங்கள் வீட்டில் எதனா வந்துருமா, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்லாம் கேட்பேன். இல்லை ஹரி நம்ம பண்ணிடலாம். ஏன்னா இதோட பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது. ஏன்னா உமன் மட்டுமே நம்ம வந்து அப்படி போர்ட்ரேட் பண்ணிட முடியாது. ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது இந்த படத்தில். ஒரு மென்னுக்கான பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது, ஒரு உமனுக்கான பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது, ஒரு உமன் இன்னொரு உமனை எப்படி பார்க்குறாங்கன்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது. ஸோ அது ரொம்ப முக்கியமாக இருக்குது. அந்த இடத்த வந்து யுகபாரதி அண்ணா வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணி இங்கே வந்து கொடுத்துருக்காரு. ஏன்னா யுகபாரதி அண்ணா இல்லைன்னா இந்த படம் வந்து எந்த அளவுக்கு பெருசாக மூவ் ஆயிருக்குன்னு எனக்கு அது தெரியல. இந்த இடத்துல ரொம்ப மிகப்பெரிய நன்றி நான் யுகபாரதி அண்ணா சொல்லிக்கிறேன். ஆனால் ரொம்ப நன்றி நான் ஆக்சுவலாக. ஏன்னா நீங்கள் வந்து உங்களை பார்க்கும்போது எந்த ஒரு இதுவுமே இருக்காது, நீங்கள் எப்பவுமே யுகபாரதி அண்ணா மட்டுமே தான் இருப்பீங்க, ஒரு இதுவாக தான் இருப்பீங்க. அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட ஒரு அன்பு தெரியும், அது சூப்பர்ண்ணா, தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் வந்து ஆல் டெக்னீஷியன்ஸ், இளையராஜா வந்து எடிட்ரு, இளையராஜா வந்து என்னோட வந்து பயங்கரமான ஒரு தோஸ்த். அவன் வந்து சின்ன படங்கள் வந்து ஸ்பாட் எடிட்டிங் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியும். இந்த படத்தில் ஒரு முக்கியமான ஒரு விஷயங்களை வந்து தான் பண்ணியிருக்காங்க. ஸோ தேங்க்யூ இளையராஜா. ப்ளஸ் கெவின் ஒர்க் பண்ணியிருக்காரு. கெவின் வந்து சவுண்ட் டிசைனிங்லேருந்து, கெவின் வந்து நான் குழந்தையாந்து பார்க்குறேன், திடீர்னு நான் பார்க்குறேன் சினிமாவில் இருக்கார். அதே கெவின்னா அண்ணா ஞாபகம் இருக்கா, ஆமாம் ஞாபகம் இருக்குடா, நீ ஸ்கூல் போனதுலாம் எனக்கு ஞாபகம் இருக்குடா அப்படின்னு. ஸோ அவங்க வந்து ஒரு பெரிய இப்போ டெக்னீஷியனாக வந்துட்டுருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் நன்றி. ப்ளஸ் ஆக்ட்ரஸ் வந்து பேசினேன்னா, நான் வந்து இந்த படத்துக்குள்ளே ஃபஸ்ட்டு நான் சொல்லும் போது யார் நடிக்கிறான்னு கேட்டேன், லிஜோ அப்படின்னு சொன்னாங்க. நான் லிஜோ அண்ணாவை கொஞ்சம் ஏன்னா அவங்களோட ஜெய்பீம் வந்து ரொம்ப பிடிச்சது. நான் இந்த மாதிரி வித்தியாசமான கேரக்டர்லாம் நடிக்க ரொம்ப விரும்புவேன். ஒரு கேரக்டர்லேருந்து வேறு கேரக்டராக மாறி நடிக்கணும். ஏன்னா அந்த ஜானிலாம் இருக்குல்ல, ஜானி தங்கலானில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு கேரக்டர் நடிக்கணும்னு ஆசையாக இருந்தது. அப்போது லிஜோ மேலே நான் ஜெய்பீம் பார்க்கும்போது சார் வந்து பயங்கரமாக அவங்கள போர்ட்ரேட் பண்ணி வச்சுருந்தாங்க அந்த கேரக்டர். சார் ஏன்னா நான் மிஸ் பண்ணிட்டேன் அந்த படத்தை, நான் திரும்ப உங்களோட நடிப்பு சார். ஆக்சுவலாக ஒரு வாய்ப்பாகவே இங்கே கேட்குறேன். ஆமாம். ஸோ அப்படி தான் நான் லிஜோமலில் பார்த்து ஓகே அந்த அவங்க கூட நடித்தா எப்படி இருக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம போகும்போது, நான் அப்படி உள்ளே போனோடனே லாஸ்ட்லியாக ஒரு சர்ப்ரைஸ் எலமெண்ட்டாக இருந்தாங்க. லாஸ்ட்லியாகவும் இருக்காங்க உங்களுக்கு கூட அப்படின்னாங்க. லாஸ்ட்லியாக பார்க்கும்போது நம்ம ஹெக்டர் சொன்ன மாதிரி, நமக்கு சினிமாட்டோகிராஃபர் சொன்ன மாதிரி லாஸ்ட்லியா எப்படி பண்ணுவாங்க அப்படிலாம் எல்லாமே ஒரு இது இருந்தது. ஆனால் என்னோட லாஸ்ட்லியாவோட இந்த படத்துக்கான ஆக்டிங் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. லாஸ்ட்லியாவோட ஒரு புதுசான ஒரு ஒரு பரிமாணம் நான் பார்த்தேன். ஏன்னா லாஸ்ட்லியா வந்து அதை அழகாக கேரி பண்ணாங்க, சூப்பராக பண்ணாங்க. உங்களுக்கும் என்னோட வாழ்த்துக்கள் லாஸ்ட்லியா. ப்ளஸ் தாரணி ஒரு படத்தோட ஒரு சூப்பரான ஒரு கேரக்டர் அங்கே பண்ணியிருக்காங்க. அது படம் பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாருமே தெரியும். ஆல் த டெக்னீஷியன் ப்ளஸ் வந்து ப்ரொடியூசர்ஸ் டீம் நான் வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஹரிபாஸ்கர் சார், கோமல் ஹரி மேம், நேதாஜி சார். உங்கள் பேர் லியோ இன்னைக்கு தான் சார் எனக்கு தெரியும். நிறைய பேரோட பேர் மாறிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன்.
பேரை மாற்றிட்டாங்க. அமரன் சார் சொல்லணும், ஆர்ட் டைரக்டர். நான் வந்து அமரன் சார் ஃபஸ்ட்லேருந்து பார்த்தேன். ஷூட்டிங்கில் வந்து அவரோட வீட்டிலேருந்துலாம் ஜோஷுவா வந்து ஒரு ஆர்ட்டை தூக்கிட்டு வந்துடுவான். இங்கே இல்லை அமரன் சாரோட வீட்டில் இருந்து தூக்கிட்டு வந்தேன் அப்படின்னா, எதுக்கு அப்படின்னா இல்லை சாரோட கேட்டேன், ரொம்ப பிடிச்சது. ஸோ அந்த மாதிரிலாம் சார் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணார். தேங்க்யூ சார். டீம் சார் பண்ணால் அவங்களுக்கு வந்து தேங்க் பண்ணிக்கிறேன். ப்ளஸ் நம்மளோட மியூசிக் கோவிந்த சந்தாவோட 2வது படம். ரைட்டர் வந்து முக்கியமான ஒரு படமாக ஒரு இங்கே வந்து இண்டஸ்ட்ரியில் சப்போர்ட் பண்ணது கோவிந்த சந்தா ஒரு காரணமாக இருந்தார். ஸோ கோவிந்த தான் நான் இங்கே மிஸ் பண்ணுறேன். கோவிந்த சந்தா ரொம்ப ரொம்ப நன்றி. ஆக்சுவலாக நான் இங்கே ஏன் சொல்கிறேன்னா, கண்டிப்பாக என்னோட மீடியா பீப்புள் வந்து உங்ககிட்ட வந்து இந்த விஷுவலில் காமிச்சிருவாங்க. இந்த இடத்துல கோவிந்த சந்தாவுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ப்ளஸ் ஓவரால் ஏடி டீம்ஸ், பின்னாடி ஒரு டெக்னீஷியன்ஸு, ஆர்ட் டிபார்ட்மெண்ட், லைட்மேன் எல்லாமே இந்த படத்தில் ரொம்ப சிறப்பாக ஒர்க் பண்ணி இது வந்து ஒரு அச்சீவ்மெண்ட் தான் நினைக்கிறேன். வந்து 18 டேஸில் வந்து ஒரு படம் பண்ணது, இதை பற்றி நம்ம பேசியே ஆகணும். 18 டேஸில் வந்து ஒரு படம் பண்ணுறது, இது வந்து பண்ணிடலாம் அப்படின்லாம் பண்ணவே கிடையாது. ஜோஷுவா சொன்ன மாதிரி இப்போ நான் 18 டேஸில் முடிக்க போகிறேன் சேலஞ்செலாம் கிடையாது. ஸோ ஓவரால் இந்த டீமோட டெக்னீஷியனும் எல்லாருமே அதுக்கு வந்து ஒர்க் பண்ணாங்க. ஸோ அப்படி தான் இந்த படம் வந்து அந்த ஸ்பீடில் நகர்த்தப்பட்டது. அந்த படமாகவே வந்து சூப்பராக வந்திருக்கு. இந்த படத்தை பற்றி நான் வந்து சொல்லுவேன்னா, நீங்கள் கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு சொல்லுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த படத்தோட சப்போர்ட் ரொம்ப முக்கியமாக இருக்குது எல்லாருக்கிட்டையுமே. எஸ்பெஷலி உங்ககிட்ட தான், நீங்கள் தான் இந்த படத்தை போய் சேர்க்கணும். அதுமாதிரி தேங்க்ஸ் ஃபார் ஜோஷ்வா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு எல்லாருக்கும் சொல்லிட்டேன். தேங்க்யூ ஸோ மச். ப்ளஸ் அக்கா தேங்க்யூக்கா, நன்றிக்கா, எனக்காக பயங்கரமாக பேசினாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் நன்றிங்க. தேங்க்யூ ஹரி. அடுத்து நாம் பேச அழைக்கிறோம் இலங்கையிலிருந்து இந்தியாவுக்கு நம்பிக்கையை மட்டுமே கொண்டு வந்தவர், கடவுள் படைத்த பெண் அழகின் பெரும் கவிதை, மாலை நேர மஞ்சள் நிலவாக வந்திருக்கும் லாஸ்லியா அவர்களை பேச அழைக்கிறோம். வந்திருக்க ப்ரெஸ் மீடியா பீப்புள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. மறுபடியும் உங்கள் எல்லாருமே பார்க்குறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எனக்கு கொஞ்சம் பதட்டமாக இருக்குது. நான் வந்து அந்த பதட்டத்தோடையே ஏதாவது விட்டுட்டேன்னா தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க. எங்கள் படத்தை சப்போர்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்கிற டிரெக்டர்ஸ், சப்போர்ட்டர்ஸ் எல்லாத்துக்குமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ. அண்ட் ப்ரொடக்ஷன் டீம் எனக்கு இந்த ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இந்த படத்தில் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஹரி சார், கோமலா மேம் அண்ட் ஜோஷுவா வந்துட்டு ஒரு வித்தியாசமான ஒரு நபர். கோமலா சார் நாங்கள், ஹரி மேம் நாங்கள். ஸோ அவரே வந்து ஒரு பதட்டத்தில் தான் பேசிகிட்டு இருந்தாங்க. எனக்கு அண்ணா கேரக்டர் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி யோஷ்வா. நான் வந்து அந்த கேரக்டரை நீங்கள் நினச்ச மாதிரி டெலிவர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஹரி, லிஜோ அவங்க கூட ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணுறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. நிறைய இடத்துல அவங்க 2 பேரோட ஆக்டிங் பார்த்து நானே வந்து வியந்து பார்த்துருக்கேன். லிஜோவோட நிறைய ரொம்ப எமோஷனான சீன்ஸ் எல்லாமே வந்து அவங்கக்கிட்ட இருந்து அட்மையர் பண்ணியிருக்கேன் அவங்க பண்ணும்போது. ஸோ உங்கள் 2 பேர் கூட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் இருங்க மறந்துட்டேன். அண்ட் யுகபாரதி சார், தேங்க்யூ ஸோ மச். இப்போ தான் இந்த சாங் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போதே ரொம்ப அழகாக இருந்தது. அண்ட் படத்தில் வந்து டயலாக்ஸ் எல்லாமே வந்து அவ்வளோ அழகாக இருந்ததுக்கு காரணம் சார் தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் கேமராமேன் சார் காத்தவராயன் சார், தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப ஒரு மாதிரி பொயட்டிக்கலாக இருக்கும் படம். அதுக்கு மெயின் ரீசன் வந்து சார் தான். நிறைய இடத்துல விஷுவல்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது. அவ்வளோ அழகாக காமிச்சதுக்கும் காரணம் சார் தான். ஸோ தேங்க்யூ சார். அண்ட் எனக்கு ரொம்ப எதுக்குன்னு தெரில, எனக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குது. ஸோ இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. March 7th படம் ரிலீஸ் ஆகுது. நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக படம் பார்க்கணும். பார்த்துட்டு உங்களோட சப்போர்ட் ப்ரீவியஸ் படங்களுக்கு கொடுத்த மாதிரி இந்த படத்துக்கு உங்கள் சப்போர்ட் கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச். அடுத்து நாம் அழைப்பது, இவருக்கு என்ன வார்த்தை சொல்வது என்று தெரியவில்லை, அழுததே தெரியாத கண்கள், அன்பை சுமக்கும் முகம், சமூகத்துக்கு ஒரு விஷயம் தன்னால் முடியும் என்ற துணிச்சலான கதாபாத்திர தேர்வு, ஓடையும் தாமரையும் ஓவியம் தீட்டும் அற்புத நடிப்பு இவருடையது. அழைக்கிறோம் லிஜோ மோல் அவர்களே. ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். லாஸ்ட் டைம் நான் ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணிட்டுலாம் வந்தேன், பட் ஸ்டில் ruined it. ஸோ அதனால் இந்த வாட்டி எதுவும் ப்ரிப்பேர் பண்ணாமல் வந்திருக்கேன்.
First of all, I would like to thank all the media people for coming and supporting us. And okay. Okay, take that. Yeah. Yeah. ஸோ ஜென்டில் உமன்கிற எங்களோட படத்தோட டைட்டில். ஸோ டைட்டில் மாதிரி அந்த பேர் மாதிரியே வந்து நிறைய விஷயங்களில் நிறைய பேரோட பர்செப்ஷன்ஸை இல்லை பர்ஸ்பெக்டிவ்ஸை சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஒரு படமாக இருக்கும் இது. ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து ஜோஷ்வாவுக்கு அதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும், இந்த கேரக்டர் பண்ணுறதுக்கு என்னை சூஸ் பண்ணதுக்கு. ஜோஷ்வா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ட்ரஸ்டிங் மீ வித் பூர்ணி. அண்ட் தென் Yugabharthi Anna, thank you so much for your powerful dialogues and lyrics. And of course, இங்கே வந்திருக்கிற ப்ரெஸ்டீஜியஸ் கெஸ்ட் எல்லாருக்குமே வந்து தேங்க்யூ சொல்லணும் ஃபார் யுவர் எஃபர்ட் அண்ட் டைம். ஞானவேல் சார், ராஜமுருகன் சார், லெனின் சார், எல்லாருக்குமே எஸ்பெஷலி ஞானவேல் சார், நான் ரொம்ப லேட்டாக தான் லாஸ்ட் மினிட்ல தான் உங்ககிட்ட நான் கேட்டேன் உங்களால் வர முடியுமான்ட்டு. பட் ஸ்டில் நீங்கள் வந்திருக்கீங்க, ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரியே லிஜோ மேம் எல்லாம் ஆகலை இன்னும், பட் அவங்க அப்படி சொல்கிறாங்க. அதான் எனக்கு லிஜோ தான் பிடிக்கும். உங்களுக்கு நான் கிளாரிட்டிக்கு சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. அண்ட் என்னோட கோ ஆக்டர்ஸ் எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லணும். பிகாஸ் உங்களுக்கே தெரியும், இதில் வந்து நிறைய சீன்ஸ் வந்து டயலாக் ஓரியன்டாக இருக்கும் அண்ட் லெங்க்திய ஷார்ட்ஸ். ஸோ அந்த டைமில் நம்மளுக்குள்ள ஒரு சரி இல்லை இவங்க கிட்ட பேசுகிற அதனால அது ஓகே. ஸோ நம்மளுக்குள்ள ஒரு கிவ் அண்ட் டேக் இல்லைன்னா கண்டிப்பாக நிறைய டேக்ஸ் போக வேண்டியதாக இருந்திருக்கும். பட் அது இல்லாமல் அந்த ஒரு நீங்கள் ரொம்ப சப்போர்ட்டிவாக கோஆப்ரேட்டிவாக இருந்ததுனால நிறைய டேக்ஸ் எதுவும் போகாமல் நம்மளால் இந்த படம் we could finish it. அதனால I would like to thank you all, my co-actors. And then Hector Anna, I really liked your work in the film. And producers, of course, thank you for making this wonderful movie. And இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நன்றி சொல்லணும்னு ஆசைப்படுறேன். பிகாஸ் வித்தின் 19 days ஒரு படம் முடிக்கிறது இஸ் நாட் அட் ஆல் ஈஸி. அது ரொம்ப டிஃபிகல்ட்டான விஷயம். அதுவும் குவாலிட்டியில் எந்த காம்ப்ரமைஸும் பண்ணாமல் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இந்த படம் முடிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கு இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நான் நன்றி சொல்கிறேன். தேங்க்யூ ஆல். டேஸில் இந்த படத்தை எடுக்கணும்னு ஏன் தோணுச்சு? அதுவும் ஒரு ஸ்டீரியோ டைப் பிரேக் பண்ணுறதுக்காகவா? இல்லை அப்படிலாம் இல்லவே இல்லை. நான் ஷெட்யூல் போட்டது வந்து 30 days தான் போட்டேன். பட் ஒரு படம்ன்றது டீம் ஒர்க் தானே. எனக்கு தெரியாது நான் சீக்கிரமாக ஒரு 2-3 டேக்கில் ஓகே ஆகிடும்லாம். ஸோ அப்படி பண்ணும்போது என்னோடய ஆக்டர்ஸ் எல்லாமே சப்போர்ட் இருந்துச்சு. டெக்னீஷியன்ஸ் குறிப்பாக கேமராமேனாக இருக்கும். மெயினாக ஒரு படத்தோட செட்டில் இருக்கிறது கேமராமேன் டீம் தான். டைரக்ஷன் டீம் 4 பேர் தான் இருப்பாங்க, கேமராமேன் டீம் தான் லைட் மேன் எல்லாருமே. ஸோ எனக்கு கேமராமேன் ரொம்ப சப்போர்ட்டாக இருந்ததுனால அது பாசிபிள் ஆச்சு. அது வந்து திட்டமிட்டு பண்ணணும்லாம் கிடையாது. அப்படி எனக்கு தெரிஞ்சு யாரெல்லாமே பண்ண முடியாது. எந்த படமாக இருந்தாலும் ஒரு இந்த டேஸில் முடிக்கணும்னு நினச்சா அது முன்ன பண்ண தான் ஆகுமே தவிர இவ்வளோ டிராஸ்டிக்காக பாதியெல்லாம் முடியாது. எனக்கு அப்படி நடந்தது வந்து என்னோடய டீமோட சப்போர்ட்டு தான். ஆக்டர்ஸ் எல்லாருமே கூட. ஏன்னா நான் கண்டினியூஸாக ஷூட் பண்ணேன். நான் லஞ்ச் பிரேக்லாம் விட்டவே இல்லை. இவங்கெல்லாம் நான் சாப்பிடவே இல்லை, ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்கேன். ஸோ யாருமே அப்படி கோச்சிக்கவே இல்லை. ஸோ என்ன நீங்கள் இப்படி கண்டினியூஸாக ஷூட் பண்ணுறீங்கன்னா யாருமே கேட்கல, எல்லோரும் ரொம்ப நம்பினாங்க. ஸோ அதனால் அது பாசிபிள் ஆச்சு. அது வந்து இல்லை அந்த மாதிரிலாம் எனக்கு நான் பிளான் பண்ணி எனக்கு என்ன எடுக்கணும்னு எப்போவுமே தெரியும். அது மட்டும் தான் நான் ஷூட் பண்ணுவேன். வேறு யாருன்னா எக்ஸ்ட்ரா எடுத்துக்கணும் கூட எடுக்க மாட்டேன். அது எனக்கு பழக்கம். ஸோ அப்படின்னும் போது என்னை நம்பினாங்க எல்லாருமே. ஆக்சுவலாக நான் இதுதான் ஓகே அப்படின்னா அதை நான் ஃபஸ்ட்டு ஒரு டேரக்டர் ட்ரஸ்ட் பண்ணணும்ல, கேமராமேன் ட்ரஸ்ட், டீமே ட்ரஸ்ட் பண்ணணும். ஏன்னா படத்தை நான் எழுதியிருக்கிறத வந்து நான் என்னோடய இமேஜினேஷன் ஒன்று இருக்கும்ல, அதுதான் நான் எடுக்கிறேன்றதை கூட இருக்கவங்க முதல்ல நம்பணும். அதை நம்பாத போது தான் நமக்கு சிக்கல்கள் வரும். எனக்கு இதில் எல்லோரும் நம்பிட்டாங்க, அதனால் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். டைரக்டர் சார், ஜெயச்சந்திரன் பேசுகிறேன் சார். வணக்கண்ணா சார். இப்போது பெண் சுதந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த படத்தை எடுத்திருக்கீங்க. ஏற்கனவே லிஜோ வந்து இன்னொரு படம் நடிச்சிருந்தாங்க, காதல் என்பது பொது உடைமை அப்படின்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட அதை வந்து பெண் சுதந்திரம் அப்படின்னு தான் சொன்னாங்க. பட் இந்த படத்தில் நீங்கள் வந்து 2 பெண்களுக்கு இடையில் உள்ள ஒரு பிரச்சனையை தான் நீங்கள் காரணம் பண்ணிருக்கீங்க. ட்ரெய்லர் பார்த்தா அப்படி தெரியுது. நீ என் புருஷனை கேட்க வந்தியா அப்படின்ற மாதிரி தான் கேட்குறாங்க, ஒரு டைலாக் வருது. நீங்கள் இந்த பெண் சுதந்திரம்ன்றதை வந்து எந்த வகையில் வரையறுக்கிறீங்க? அதுவும் இல்லாமல் இப்போது அமெரிக்காவிலேருந்து நிறைய இந்தியர்களை வந்து வெளியேற்றினாங்க. நிறைய ஆண்கள் தான் வந்தாங்க. அவங்களுக்கு கையில் விலங்கு காலில் விலங்கு போட்டு கொண்டு வந்தாங்க.
அது எந்த வகையில் பார்க்குறீங்க? அது ஒரு சுதந்திரமா? இல்லை இந்தியா வந்து சுதந்திரமாக தான் இருக்குது, போர் விமானத்தில் கொண்டு வந்து இங்கே இந்தியாவில் இறக்குனாங்க. இதை பற்றியெல்லாம் அவங்களோட கருத்து ஏதாவது கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஆனால் கையில் விலங்கு வந்து ஆணுக்கு போட்டாலும் தப்பு தான், எந்த மனிதருக்குமே போட்டாலும் தப்பு தான். அது ஒன்று. இது குறிப்பாக இது பெண்ணிய படமே இல்லை. ஆக்சுவலாக இது வந்து நான் ஒரு ஆணாக இருக்கிறதுனால குறிப்பாக இது பெண்ணிய படம் இல்லை. பெண் விடுதலை என்பது எல்லாருக்குமானது தான். ஸோ வந்து பெண் விடுதலை பற்றி இந்த படம் பேசலை. நான் கண்டிப்பாக பெண் விடுதலை என்பது பெண்ணுக்கானது, அது ஒரு பெண்ணை பெற்றுக்கொள்வாள். நான் ஒரு ஆணாக அதை பற்றி பேசணுன்ற அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். அது நீங்கள் படம் பார்த்துட்டு நீங்கள் சொல்லணும், உங்ககிட்ட கேட்பேன். நீங்கள் இல்லை, நான் வந்து இப்போது இந்த பக்கத்தில் போனீங்கன்னா இங்கேருந்து பாருங்கன்னு சொன்னப்போ நீங்கள் அதை பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அதே தான் தோணும். ஆமாம், இல்லை அது நான் ஒரு ஐயா நான் அதை வந்து ஒரு சர்ப்ரைஸாக வச்சுருக்கேன். இல்லை மையம்ன்றது அதான் நான் எனக்கு என்ன நான் முதல்ல என்னது இல்லை கற்புன்றலாம் நம்பிக்கையே இல்லை. அது வந்து அதுதான் ஓகேவா. நான் என்ன சொல்கிறேன்னா, ஏன் ஜென்டில் அப்படின்னு நான் சொல்கிறனாலே, நீங்கள் பெண் என்பவள் மென்மையானவள், அழகானவள், அப்புறம் வந்து பியூட்டிஃபுல் உமன் தான் சொல்கிறோம். ஆனால் அவங்களுக்கு நம்ம ஜென்டில் சொல்ல மாட்டோம். ஆண் என்பவன் வீரமானவன், கம்பீரமானவன் சொல்கிறோம். ஆனால் அவங்களுக்கு ஜென்டில்ன்ற வைக்கிறோம்ல. இந்த ஸ்பேஸ் தான் நான் பெர்ஸ்பெக்டிவ் சேஞ்சாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ நீங்கள் படம் பார்த்துட்டு நீங்கள் தான் சொல்லணும் இது யார் ஜென்டில் உமன் அப்படின்ற. அதான் அது இல்லை, நீங்கள் லேடிஸ்ன்ற கேள்வி மைக்கில் கேட்டுறேன் சார். இப்போ எல்லா இடத்துலையும் பேசும்போது பெண்களுக்கு தான் முன்னுரிமை அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா இடத்துலையும் அப்படி தான் இருக்குது. மகளிருக்கு தான் இலவச பஸ் பாஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அப்புறம் சார் லியோ சார் பேசும்போது கூட சொன்னார், இது பெண்ணியத்தை பற்றிய படம் தான், பெண்ணியத்தை பற்றி என்னென்னமோ பேசுகிறாங்க, ஆனால் பெண்ணுங்களுக்கு சரியான விடுதலை இன்னும் கிடைக்கல அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் வந்து பெண்ணியல் பற்றி பேசலை அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ என்ன கன்ஃபியூஷன் சார் இந்த படத்தில்? இல்லை கதாசிரியராக நான் தான் அந்த கதை என்னன்றது சொல்ல முடியும்ல ஆஸ் அ டேரக்டராக. அது ஒரு பெர்ஸ்பெக்டிவாக கூட இருக்கலாம். மேபி ஒருத்தருக்கு பார்வை மாறோன்னா அவர் வேறு அதான். பட் ஆஸ் அ டேரக்டராக நான் இந்த படத்தை வந்து என்னவா பார்க்குறேன்னு ஒன்று இருக்குல்ல, அதுதான் நான் என்னோடய பெர்ஸ்பெக்டிவ் சொல்கிறேன். இப்போ அவர் சார் கேட்ட மாதிரி யார் ஜென்டில்னாரு, இப்போ அவர் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ தான் அந்த படத்தோட ஒரு வித்தியாசமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம படம் பார்த்த பிறகு கண்டிப்பாக நம்ம எல்லாருக்கும் இதை பற்றி இன்னும் பயங்கரமாக டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த கதையின் நாயகன் அப்படியா? அப்படிலாம் காட்டல சார். நீங்கள் அதாவது உன் ஃப்ரெண்டா? கதையின் நாயகன் வந்து வேறு ஒரு வடிவத்தில் வேறு ஒரு நிறத்தில் இருக்கார். நாயகிகள் 2 பேருமே சிவந்த நேரத்திலும் சார். ஆக்சுவலாக சூப்பர் சார். இது ஆக்சுவலாக வந்து எனக்கு நான் வந்து 3 நாளுக்கு முன்னாடி அரியை கூப்பிட்டேன்னு சொன்னல. ஏன்னா நான் முதல்ல இந்த கதையை பண்ணும்போது நான் வந்து அரிக்கு சொல்லியிருக்கேன், நான் பண்ணேன் ஒரு நைட்டு. என்னென்னா இந்த மாநிலத்தில் இருக்கிற ஒருத்தரை நம்ம வந்து கேஷ் பண்ணக்கூடாது அப்படின்றது நான் ரொம்ப கான்ஷியஸாக இருந்தேன். அன்ஃபார்ச்சுனேட்லி நான் ட்ரை பண்ண ஆக்டர்ஸ் இருக்காங்களே, அவங்க யாருமே வந்து நான் எதிர்பார்த்தக்கூடிய ஒரு பெர்ஸ்பெக்டிவோ ஒரு ஷேப் அவங்ககிட்ட வரல. அப்புறம் எனக்கு ஒரு நாள் தோணுச்சு, நானே அப்படி முதல்ல நினைக்கணும், நிறத்துக்கு என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்றதுனால அப்படி நம்ம நினைக்கக்கூடாது, கதையை ஒரு கதாபாத்திரம்னு வச்சு அப்படின்றதுனால தான் நான் திருப்பி இதுக்கு போனேன். ஸோ இப்போ ஒரு கேள்வி வருது, இந்த கேள்வி எழுதும்போது எனக்குமே எடுக்கும்போது இருந்துச்சு, அப்படி நினைக்க வேண்டாம் அப்படின்னு நினச்சி தான் நான் வந்து இப்படி போயிட்டேன் சார். ஸோ நான் கலர் நான் பார்க்கல. லிஜோ மேடம், ஹரி வந்து எல்லா படத்துலையும் நல்லா நடிச்சிருக்காரு. இந்த படத்தில் வந்து உங்களை கேரக்டர் தான் கத்தி வருது, குக்கர் வருது, நீங்கள் என்ன பண்ணீங்க? கிரைம் சப்ஜெக்டாக என்னது இது? ஹரி எந்த படத்தில் நல்லவனா நடிச்சாரு? பெரும்பாலும் படத்தில் நல்லா. இது வந்து கிரைம் சப்ஜெக்டா, அவரை நீங்கள் என்ன பண்ணீங்க? நான் அவரை எதுவுமே பண்ணல. இல்லை, இது ஒரு க்ரைம் சப்ஜெக்ட் எல்லாம் இல்லை. நான் இங்கே எல்லோரும் முன்னாடியே பேசின மாதிரி நிறைய விஷயங்கள்ல நிறைய பேரோட பெர்ஸ்பெக்டிவ்ஸை சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஒரு படம். பட் இது த்ரில்லர் சப்ஜெக்டே இல்லை. நீங்கள் படம் பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் இது என்ன ஜானரில் வேறு படம்ன்ட்டு. டைரக்டர் சார், இன்னொரு கேள்வி. அதாவது பெரும்பாலும் படங்கள் வந்து தமிழ் படங்கள் வந்து வெளிநாட்டு படங்களை தழுவித்தான் எடுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மென்மையான ஒரு சோகம் இதில் படர்ந்திருக்க மாதிரி தெரியுது இந்த படத்தில். ஆனால் இதே நேரத்தில் 2 விமன் இந்த சோஃபியா லாரன் நடித்த படம் ஒன்று முன்னே வந்தது. 2 விமன் சோஃபியா லாரன் நடித்த படம். சோஃபியா லாரன், ஓகே. அது வந்து 2 பெண்களை பற்றியது தான், அம்மா மகளை பற்றியது தான். அந்த இதை தழுவி
கதையை காப்பியா அப்படின்னு கேட்குறீங்களா? காப்பியான்னு கேட்கல. இல்லை, தழுவல் இன்ஸ்பிரேஷன்றது உருக்கு தானே. இன்ஸ்பிரேஷன் அந்த இதை வச்சுட்டு வரலாம்ல. இது ஒரு பெண்ணு, அது ஒரு பெண்ணு. இல்லை, ஆக்சுவலாக எனக்கு நீங்கள் சோஃபியா ஆடணுன்னே நானும் லைட்டாக அப்படியே அப்படி யாருன்ற மூஞ்சி ஞாபகமே வரல எனக்கு. அந்த அளவுக்கு தான். ஸோ அப்படி எதுவுமே இல்லை கண்டிப்பாக. இது சார் ஆக்சுவலாக அது ரொம்ப ஈஸியான காமனான கதை தான் சார். ரொம்ப பயங்கரமான யோசிக்கல. ரொம்ப பழைய கதை தான். மேபி அது வந்து ப்ரெசென்ட் பண்ண பிளேட்டு தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நமக்கு ரொம்ப பரிச்சயமானது தான் அந்த படமே. நான் வந்து நம்புறேன்னா சார், பணக்காரன் ஏழை எல்லாரும் வந்து யாராக இருந்தாலும் 90 விழுக்காடு அதிகமான நேரம் வந்து நம்ம வீட்டில் தான் சார் செலவிடுறோம். எல்லாருக்கும் வீடுன்னு ஒன்று இருக்குது, குடும்பம்னு ஒன்று இருக்குது. அந்த குடும்பத்தில் இருக்கிற விஷயங்களை வச்சு தான் நான் ஒரு கதையாக நான் செட் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து ஒரு ரியல் லைஃப் கனெக்ஷன் தான் இருக்குமே தவிர படம் தழுவலாம் இல்லை சார். என் வாழ்க்கையிலும் தழுவல் இல்லை, அதுவும் சொல்லிடுறேன். ஜோஷுவா இங்கே சொல்லுங்கள். முதல்ல வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. ஒரு நல்ல படத்தை அழகாக எடுத்திருக்கீங்க. அதே மாதிரி காஸ்ட்டுமே நல்ல பிரமாதமான ஆர்டிஸ்ட் செலக்ட் பண்ணியிருக்கீங்க. இந்த கண்டென்ட்டை ஃபஸ்ட்டு போட்டனாலே ஒரு பயம் இருக்கும், ஒரு நல்ல ஒரு கமர்ஷியல் படமாக பண்ணலாமேன்னு. இந்த மாதிரி ஒரு பொய்ட்ரிக்கான படம் பண்ணணுங்கிற இன்டென்ஷன் எப்படி வந்தது? இல்லை முதல்ல நீங்கள் எழுதின கதையா ஃபஸ்ட்டு இதுதான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி? இல்லை, இது கமர்ஷியல் படம் தான். தியேட்டருக்கு வர எல்லா படமும் கமர்ஷியல் படம் தான். புரியுது. சில அந்த ஸ்பேஸை சொல்கிறேன். நிறைய பேர் கேட்பாங்களா, ஆர்ட் சினிமாவும் ஆர்ட் தான், அது ஆர்ட் சினிமா நார்மல் சினிமான்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. இந்த படம் இப்படி தான் பண்ணணும்னு நான் திட்டமிட்டு தான் எடுத்தேன். எனக்கு இது கமர்ஷியல் எல்லாருக்குமே இது கமர்ஷியல் படம் தான். இது காமெடி இருக்குது, எல்லாமே நான் சொன்ன மாதிரி ஃபைட் இருக்காது, அந்த மாதிரிலாம் இருக்குது, அந்த மாதிரியான ஸ்பேஸ் இருக்காது. பட் நம்ம யதார்த்தமாக நம்ம பார்த்த இருக்கக்கூடிய ஸ்பேஸ் கமர்ஷியல் படம் தான். அது நான் சொன்ன மாதிரி தியேட்டருக்கு வர எல்லா படம் கமர்ஷியல் படம் என்னோட புரிதல் இருக்குல்ல, அதை நான் புரிஞ்சுக்கிட்டு தான். ஏன்னா நீங்கள் வந்து தியேட்டருக்கு வரும்போது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது உங்ககிட்ட இருந்து. சினிமாக்களை மட்டும்தான் அந்த சினிமாவோட பியூட்டியாக தான் நான் நம்புகிறேன். ஏன்னா ஆர்ட் ஃபார்ம் எடுத்துக்கிட்டிங்கன்னா மியூசிக்கு, பெயிண்டிங், லிட்ரேச்சர் இது எல்லாமே வந்து படிக்கிறவங்களுக்கு முதலீடு தேவையில்லை. நீங்கள் மியூசிக்கை வந்து நார்மலாக ஃப்ரீயாக கேட்கலாம், ஆர்ட்டை வேடிக்கை பார்க்கலாம், லிட்ரேச்சரை நீங்கள் லைப்ரரியில் போய் ஃப்ரீயாக படிக்கலாம். பட் சினிமாவுக்கு மட்டும் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்குது. அப்போ அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு படம் இருக்குது, அது தியேட்டருக்கு கொண்டு வரணும்னா அதுக்கு வேல்யூபிளாக இருந்தால் தான் நாங்களே இது பண்ணுவோம். ஸோ அதனால தான் கண்டிப்பாக அது கமர்ஷியல் படம் சார். கங்க்ராட்ஸ் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். கோ டைரக்டர் சார். சார் கோ டைரக்டர். கோ டைரக்டரா? யார் அது? ப்ளூ ஷர்ட் அவர். கோ டைரக்டர்லாம் இல்லை. யார் கோ டைரக்டர்? கோ ப்ரொடியூசர். கோ ப்ரொடியூசரா? பிஆர்ஓ சொன்னதுனால கேட்குறேன். அது கொடுங்க சார். கோ ப்ரொடியூசர் சொல்லுங்க. என்னன்னா நீங்கள் ஸ்டேஜில் பேசணும் சொன்னீங்க, ஆணாதிக்கத்தை பேசுகிறவங்களெல்லாம் செருப்பால் அடிக்கணும்னு சொன்னீங்க. செருப்பால் அடிக்கணும்னு இல்லை இல்லை நீங்கள் சொன்னீங்க ஸ்டேஜில், அது எல்லாருமே வீடியோ கூட இருக்கும் சொன்னீங்க. ஏன் அவ்வளோ கோவம் உங்களுக்கு ஆணாதிக்கத்து மேலே? இல்லை, இந்த படத்தோட செருப்பால் அடிக்கிற மாதிரி இருக்கணும்னு சொன்னீங்க. செருப்பால் அடித்தா மாதிரி வசனம் எழுதியிருக்காரு யுகபாரதியாரன். அப்படி ஏன் அப்படின்னா, ஒரு ஒரு இந்த சமுதாய கட்டமைப்பில் ஆண் பெண் அந்த 2 பேர் சேர்ந்து ஒரு ஒரு நேர்கோட்டில் போகும்போது தான் அந்த சமுதாயம் சரியான பாதையிலையும் இயங்க முடியும். அது இப்போ இல்லை, எப்போத்துலையுமே அப்படி தான். ஆனால் நமக்கு அதை வந்து ஈஸியாக நம்ம இக்னோர் பண்ணிட்டு போய்ட்றோன்றது தான் என்னோட ஒரு கவலையாக இருக்குது. ஈஸியாக இக்னோர் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போது என்ன சொல்கிறது, அண்ணன் ஞானவேல் ராஜா சொன்ன மாதிரி நான் அந்த பொண்ணு ஈக்குவலாக தான் ட்ரீட் பண்ணுறேன். எங்கள் வீட்டில் என் பொண்ணுக்கு சுதந்திரம் கொடுத்துருக்கேன், என் ஒய்ஃப் ஃப்ரீயாக போயிட்டு வரலாம். இதெல்லாம் கொடுக்கறதுக்கு நீ யார்? இதுவே வந்து ஒரு ஆணாதிக்க சாதி மனப்பான்மை தான் சொல்ல வரேன் நான். சாதி பேசுகிறோம், மதம் பேசுகிறோம், எல்லாமே பேசுகிறோம். ஆனால் ஆணாதிக்கம் அப்படின்றது இந்த இடத்துல ஒரு சொன்ன மாதிரி ஆக்ட்ரஸ்ன்ற பேரை யூஸ் பண்ணுவோம், ஹீரோயினின்ற பேரை யூஸ் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக ஹீரோயின்றவங்க சொல்லுவாங்க, ஆர்டிஸ்ட், காமனாக ஆர்டிஸ்ட். அந்த சாதி அந்த அந்த ஆதிக்க மனப்பான்மை தான் வந்து ஒழிக்கணும்னு சொல்கிறோம். நான் இல்லையேன்னு சொல்லிட்டு நீங்களே நம்ம சொல்லிக்கலாம். ஆக்சுவலாக ஒவ்வொருத்தரும் சொல்லிக்கலாம். நான் அப்படி கிடையாதுங்க. ஒரு லேடி வந்தாங்கன்னா நான் சீட்டில் உட்காந்துன்னா உடனே நான் சீட்டை கொடுத்துருவேன், என் சீட்டை நான் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? அது மாதிரி மனசு எல்லாருமே எனக்கு ஏற்கனவே உரித்தானது தான் வந்து இந்த சமுதாயத்தில் இருக்குது, அதை தான் நான் கொடுக்குறேன்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா? அது தப்புன்னு சொல்ல வரேன் நான். இது வந்து எல்லாருக்குமான சமமான உலகம். அந்த உலகத்தில் irrespective ஆஃப் ரிலீஜன், மதம், இனம், சாதி எல்லாத்தையும் சார்ந்து இருக்கிற அந்த சமுதாயத்தில் எல்லாருமே பெண்ணை வந்து ஆணுக்கு கீழே தான் இன்னும் பார்க்குறாங்க, பலவீனமாக பார்க்குறாங்க. சார், இப்போ தமிழ்நாட்டில் இருந்து எல்லா நாட்டிலையும் சரி பெண்ணை வந்து கீழே தான் பார்க்குறாங்கன்னு சொல்கிறீங்க. ஆனால் நம்ம ஒரு விஷயம், நம்ம மேரேஜ் ஆகிட்ட பிறகு ஃபஸ்ட்டு என்ன போடுறோம்? இவரோட மனைவியின் பெயரா. இப்போ என் பேர் வந்து மோகன்ராஜ். இப்போ நம்ம எழுதும் போது ஐயா, நான் சமுதாயத்தில் நீங்கள் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு போடுறத நான் சொல்ல வரல. நல்லா சார், இது ஃபார்மாலிட்டி கிடையாது சார். இது ஃபார்மாலிட்டி கிடையாது. இது சரிங்களா? பெண்ணை வந்து நம்ம முன்னிலைப்படுத்திக்கிறோம். நம்ம இப்போ கூட நம்ம பண்ணிட்டு தான் இருக்கும். ஆனால் சில விஷயத்தில் சில தவறு நடக்க தான் செய்யுது. அதை வந்து நீங்கள் வந்து ஃபார்மாலிட்டின்னு சொல்லவே கூடாதுல்ல சார்? இல்லை, என்னோட பாயிண்ட் ஆஃப் சொல்கிறேன் நான். என்னோட பார்வையில் இப்போ நீங்கள் ஒரு பத்திரிக்கையில் போடுறீங்க, ஒரு இன்விடேஷன் போடுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அண்ணன் சொன்ன மாதிரி லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் சொல்கிறாங்க. இது வந்து வழக்கம், ஸ்டீரியோ டைப். இது அதை தான் வந்து இயக்குனர் ஜோஷோ வந்து அதை அழகாக உடைச்சிருக்காரு, சூப்பராக உடைச்சிருக்காரு. அது வந்து அருமையான வரிகளும் அங்கே சேர்ந்துருக்கு.
ஓகேங்களா? நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு. ஆக்சுவலி இப்போ நம்ம சொன்னது என்னென்னா, அந்த கோர் தீம் என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, ஒரு ஆம்பளை என்ன வேணால் பண்ணலாம், ஒரு ஆம்பளை என்ன வேணால் பண்ணிவிட்டு அதை சாதிக்கலாம், அதை வந்து நல்லதுன்னு சொல்லலாம், இல்லை அதை வந்து ஜஸ்டிஃபை பண்ணலாம். ஓகேங்களா? அதை ஏற்றுக்கிற சமுதாயம் தான் நம்ம இருக்கோம், அதுதான் இருக்கணுன்றது தான் சொல்ல வராங்க ஆக்சுவலாக. ஸோ அதை நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு முழுசாக புரியும். டேரக்டர் சார்ட்ட கொடுங்க. டேரக்டர் சார், நீங்கள் படத்தில் வந்து நீங்கள் சொல்லியிருக்கீங்க, அந்த சாங்ஸ் ஒன்று காட்டியிருக்கீங்க, கண்ணாடியை உடைச்சிட்டு அந்த பெண் வந்து பொட்டு தாலி எல்லாம் எடுக்கிறாங்கன்ட்டு. ஆனால் தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் நம்ம தாலிக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுப்போம். சரிங்களா? பெண்கள்னாவே தாலி, குடும்பத்து பெண்கள்னாவே அந்த விஷயத்தை வந்து மறக்கவே மாட்டாங்க யாருமே. சரிங்களா? நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை உடச்சிருக்கீங்க, இது தமிழ்நாட்டில் எந்த வித சாத்தியம் இல்லைண்ணா? ஆக்சுவலாக வந்து நீங்கள் சொல்கிறீங்களே தமிழ்நாட்டில் அப்படி, அது வந்து நம்ம எல்லா மக்களோட கருத்தாக நான் சொல்ல முடியாதுல்ல. என்னோட கற்பனையாக நான் அது ஒரு கதை வச்சுருக்கேன். படத்தில் வரும்போது அது கோர்வையாக வரும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும். ஒட்டுமொத்த மக்கள், தமிழ்நாட்டு மக்களோட பிரதிநிதியை நம்ம என்னையும் நான் சொல்ல முடியாது, உங்களையும் சொல்ல முடியாது. அது உங்களோட ஒரு கொஸ்டினாக நீங்கள் வைக்கிறீங்க. இது சினிமான்றதுனால நம்ம படத்தை பார்த்துட்டோன்னா அது ஒன்றும் கிளியராக டிஸ்கஸ் பண்ண முடியும் நான் நம்புகிறேண்ணே. இவ்விழாவிற்கு வந்திருந்து சிறப்பித்த அனைவருக்கும் அன்பும் நன்றியும். தேங்க்யூ ஸோ மச். பொதுவாக வந்து எல்லா படமே வந்து நல்லா இருக்கு ஒரு படம் அப்படின்றது வந்து ஊடகத்து மூலியமாக, பத்திரிகை மூலியமாக தான் நம்ம தெரிஞ்சுப்போம். அப்படி இருக்க சூழலில் நான் அந்த மாதிரி இதெல்லாம் நல்ல படம் தேடி பார்த்து படித்ததெல்லாம் ஊடகத்தின் மூலியமாக தான் இன்றைக்கி நான் ஒரு இயக்குனராக வந்திருக்கேன். கண்டிப்பாக என் படத்தையும் அது மாதிரி மக்கள்கிட்ட இப்போ கொண்டு சேர்க்கும்போது இன்னொருத்தரும் வருவதற்கான சூழல் உருவாகும். அதை பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள் செய்யணும்னு ரொம்ப தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.